இந்த 21 days ப்ரோக்ராம்ல கான்செப்ட் எதுவுமே கத்துக்கணும், கலையை எதுவுமே கத்துக்கணும்னு அப்படின்னு நினைக்காதுங்க. தயவு செய்து நல்லா புரிஞ்சுங்க. அதனால கண்டிப்பா நான் எந்த விதமான ஆழமான டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ், புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான உள்ள டாபிக்ஸ் நான் எதுவுமே இந்த கிளாஸ்லயும் சரி 21 days அல்கமி கிளாஸ்ல நான் எடுக்கவே மாட்டேன். முக்கியமாக சைக்காலஜியுடைய வார்த்தைகள் இதுல எடுக்கிறது ரொம்பவே கம்மியா இருப்பேன். காக்னிஷன்ஸ், எமோஷன்ஸ், பிஹேவியர்ஸ், செல்ஃப் கான்செப்ட் இப்படின்னு கடினமான வார்த்தைகள் இந்த அல்கமி விஷயத்துல எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்கமி கிட்டத்தட்ட நம்ம 21 நாள் தொடர்ந்து ஒரு லெவல் அப்ரோச்சஸ் நம்மளுடைய உள் சக்தியோட நம்ம பண்ண போறோம். நம்மளோட இன்னர் உலகத்தோட நம்ம பண்ண போறோம். நமக்கு நல்லா புரிஞ்சுங்க. அந்த இன்னர் உலகத்துல நம்மள ஆட்டி படைக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு. இன்னைக்கு பொருளாதாரத்தை நம்ம ஈட்டுவதில்ல, வெளிப்புற காரணிகளை விட உள் காரணிகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கணவன் மனைவி உள்ள சந்தோஷத்துல ஒரு இன்பத்தை கொடுக்கறது, வாழ்க்கையில ஒரு சுபிட்சத்தை தர்றதுல வெளிப்புற காரணிகளை விட உள்புற காரணிகள் தான் நம்ம அனைவருக்கும் ஒரு சிக்கலாக இருக்கு. அது போல நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம நார்மலா தெரியும். ஒரு சைக்காலஜிஸ்ட போனாலோ, இல்ல ஒரு நபர்கிட்ட போனாலோ, ஒரு கவுன்சிலர்கிட்ட போனாலும், இல்ல நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போனாலும், இல்ல நம்மளே தனியா உட்கார்ந்து ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுதும் கண்டிப்பா நம்ம மனசுல என்ன தோணும்னா, நம்ம தான் தப்பு, நம்ம தான் மாறணும், நம்மளை மாத்துனா எல்லாமே மாறிடும் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதுல, முக்கியமாக நம்மளுடைய உள் உடல் இன்னர் உலகத்துல இருப்பதுல மாற்று கருத்தே இல்லை. நான் சொல்றது கரெக்டா தப்பா? டைப் பண்ணுங்க பாப்போம். நான் சொல்லும் கருத்து 100க்கு 100 உண்மையா இல்ல பொய்யா? ஏன்னா நமக்கு தெரியாத விஷயத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு தெரிந்து கொண்ட விஷயத்தை நாம் எப்படி அணுகிறோம், அதை எப்படி நம்ம செய்யறோம், அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்காக தான் நமக்கு இந்த பிரபஞ்சத்துல உள்ள கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த அறிவியல் உலகம் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் தான் ஆகுது. மெட்டீரியலிஸ்டிக் உலகம், எவ்வளவுதான் மெட்டீரியலிஸ்டிக் உலகம் இருந்தாலும் ஒரு காலத்துல எந்தவித நோய்கள் இல்லாத பாதுகாட்ட அந்த நுட்பங்களோ, ஒரு காலத்தில் எந்தவித சிரமங்கள் இல்லாத பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடைந்த ஒவ்வொரு மக்களுடைய நிலைவும், வாழ்வியலுடைய சுபிட்சமும் சந்தோஷமும் இன்பமும் இன்று அறிவியல் வளர்ந்த பிறகு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருப்பதற்கு அது ஒரு தோல்வியாக நாம் அனைவரும் எடுக்க வேண்டிய அவசிய காலகட்டத்தில் இருக்கும். நான் சொல்றது கரெக்டா தப்பா? எவ்வளவுதான் அறிவியல் வந்தாலும் நமக்கு மிகப்பெரிய தோல்வி தான். எவ்வளவுதான் இருந்தாலும் கடைசியில போகும்போது நிம்மதியற்ற வாழ்க்கையில, நிம்மதியற்ற நிலையில ஒவ்வொருத்தரும், இது எந்த நம்பிக்கையை இருந்தாலும் சரி, அவர் இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, அவர் பௌத்தரா இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, ஒரு இந்துவா இருந்தாலும் சரி, எந்தவித ஒரு இல்லைன்னா ஒரு ஏத்திஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு மனிதனாக பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தது. சோ அப்படி இருக்க பொழுது அறிவியலுக்கு உள்ள விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது எளிது. அறிவியலுக்கு உட்பட்ட விஷயங்களை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது எளிது. ஆனா அறிவியலுக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அறிவியல்ல மண்ணை பொன்னாக்கும் கலை இருக்கா? எந்த அறிவியல்லையாச்சும் மண்ணை பொன்னாக்க கூட கலை இருக்குங்களா? சொல்லுங்க பாப்போம். எங்கேயாச்சும் மண்ணை பொன்னாக்க முடியுமா? ஆனா மண்ணை பொன்னாக்க கலை அல்கமி அப்படி சொல்லக்கூடிய இது அரபியில பேரின்ப ரசவாத, தமிழ்ல பேரின்ப ரசவாதம். யாராவது இங்க இஸ்லாமிய ஆலிம்கள் இருந்தாங்க, அதுக்கு அரபியில வார்த்தைகள் என்ன அன்மியூட் பண்ணி கூட நீங்க சொல்லலாம். யாராவது இருக்காங்களா? பேரின்ப ரசவாதம் யாருக்காவது தெரியுமா உங்கள? ஏன்னா நம்ம இஸ்லாமியர்கள் மட்டும் அறிவியல் இஸ்லாமிய உலகத்துல உங்களை மட்டும் இல்ல, எல்லாமே இன்னைக்கு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாமே அந்த அல்கமி பேரின்ப ரசவாதம், பேரின்ப ரசவாதம். ரசவாதம் ஒரு அல்கமி என்ற வார்த்தை என்னன்னா,
அது வந்து ஒரு வகையான ஒரு கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரி வந்து நம்ம மனசுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கெமிஸ்ட்ரி இருப்பாங்களே, வேதியியல் மாற்றங்களே, அந்த வேதியியல் மாற்றங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் இருக்கு, ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம கைய வச்சு நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காகத்தான் நாம இந்த அல்கமி ப்ராஜெக்ட கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலா இதுல உள்ள டாபிக்க ஒவ்வொரு தனித்தனியாக நடத்துவதை விட இதுல உள்ள மொத்த சாரத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இதுல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஒவ்வொருத்தவங்களும் கற்றுக்கொண்டு நீங்க மற்றவர்களுக்கு அவங்களுடைய மன கஷ்டத்தை, அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அது குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அது ஒரு சமூக ரீதியாக இருந்தாலும் சரி, இல்ல மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய அந்த ஒரு கலை தான் அல்கமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலை. எதுக்கு நம்ம 21 days அப்படின்னு போட்டிருக்கோம்னா, நம்மளுடைய சயின்டிபிக்கலா டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் ரிசர்ச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சயின்டிபிக்கலா நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹாபிட் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள், உடம்புக்குள்ள மனதுக்குள்ள சில மாற்றங்கள் நடக்கணும்னா 21 நாள் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தனா ஒரு மாற்றம் வரும். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தேவைகள் இருக்கும், என்ன உட்பட நான் என்னுடைய வளர்ச்சி சில விஷயத்தால தடுக்கப்படுது. அந்த வளர்ச்சி அந்த பிளாக்ஸ் என்னுடைய மனசுக்குள்ள இருக்கு. மென்டல் பிளாக்க ஈஸியா போக்கிடலாம், எமோஷனல் பிளாக்க ஈஸியா போக்கிடலாம். ஆனா பிஹேவியர் பிளாக்ஸ் இருக்கு பாருங்களேன், அது சீக்கிரமா போக்க முடியாது. உதாரணமா அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன்ஸ், இது இன்டர்நெட் அடிக்ஷனு, ஆல்கஹால் அடிக்ஷனு, ஸ்மோக்கிங் அடிக்ஷன்ஸ், இல்ல ப்ரோகாஸ்டினேஷன்ஸ், எல்லாம் தள்ளி போடுறது, இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நம்முடைய வளர்ச்சிக்கு பொருள் ஈட்டுவதில்லை, பொருளாதாரம் ஈட்டுவதில்லை, அதே மாதிரி குடும்ப விஷயத்துல, வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு தடுப்பு இருக்கும். அது என்னன்னு தெரியும், அதை விட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு நம்மளால முடியாது. அதை விட்டு அதை வந்து மாற்றி அமைச்சு அதுல ஒரு புதிய ஒரு வடிவத்தை கொடுத்து அதை வந்து ஒரு நமக்கு உதவியான ஒரு பொருளாக மாத்துறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட குறிப்பிட்ட காலங்கள் ட்ரைனிங் நமக்கு தேவை. அந்த ட்ரைனிங்கு நம்ம 21 நாள் தொடர்ந்து செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அதுல கலந்துக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பிரச்சனைகளை முன்னெச்சு வரணும் என்று சொல்லணும் தேவையில்லை. அவங்க பிரச்சனைய மனதுக்குள்ள நீங்க வைத்து கொண்டு அந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் டேல வந்தனா லாஸ்ட் டேல உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட 21 நாள், ஒரு நாள் கிட்டத்தட்ட 1 hour இல்ல 1.5 hours நம்ம வந்து சில இது செய்வோம். நம்ம அதுக்கு தகுந்த அது ட்ரைனிங் இருக்கு. அது உங்களுக்காக தான் பண்றோம், நம்மளுக்காக, என்னை உட்பட. இது எந்தவித மதம் சார்ந்த இது இல்ல, மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதை வந்து நம்ம செய்ய போறோம். இது 3 வகையா வச்சிருக்கேன். அதாவது தனிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கைக்கு, அப்புறம் நம்ம சுற்றுச்சூழல் உள்ளது, அப்புறம் சில சமூகத்துல விஷயங்களை. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் 21 days நமக்குள்ள ஒரு பிளாக்ஸ், நமக்குள்ள ஒரு இயலாமைய, நம்மளால முடியாத ஒரு விஷயத்த அதை உடைச்சு வெளியே வர்றதுக்காக நம்மளுடைய உள் சக்தியை பயன்படுத்த போறோம். நம்மளுடைய உள் சக்தியை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போறோம். அதுதான் 21 days அல்கமி ஒர்க் ஷாப் வச்சிருக்கோம். இந்த ஒர்க் ஷாப் வந்து அதாவது நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9 இல்ல 9:30க்கு ஆரம்பிச்சு இல்ல 10:30க்கு முடிச்சிடுற மாதிரி. நமக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா இதை வந்து நம்ம செய்ய போறோம். அந்த டேல லாஸ்ட் செய்ய போறோம். அப்போ அது 1 hour நம்ம செய்ய போறோம். அந்த 1 hourல 1.5 hours நம்ம டெய்லி பண்ணுவோம். அது ஒரு கண்டினியூட்டியா இருக்கும். அது வந்து எந்தவித ஸ்கில்லோ எந்தவித நுட்பத்தை கத்துக்கிறது மாதிரி இல்ல, அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா போயிட்டு இருக்கும். ஸோ அந்த என்டையர் ப்ரோக்ராம நீங்க மிஸ் ஆகாத கலந்து கொள்வதற்காகத்தான்
ப்ரொமோஷன் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா அதோடைய விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வச்சிருக்கோம் இந்த 21 days ப்ரோக்ராம்ஸ். சோ இதுல நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தோம், மண்ணை பொன்னாக்கும் கலை ரசவாத பயிற்சி. இது வந்து 21 நாள் வைக்கிறோம். இது எதுக்காக வைக்கிறோம்? இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ், நம்மளோட உள்ளார்ந்த அக மாற்றங்களுக்காகவும், பர்சனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், நம்ம தனிப்பட்ட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்மளோட வளர்ச்சிக்காக. அடுத்தது ஹீலிங் அண்ட் சைக்கோதெரபி. இன்கேஸ் நமக்குள்ள ஒரு சில சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்கு, இல்ல எமோஷனல் இஷ்யூஸ் இருந்தாலும், எமோஷனல் இஷ்யூஸ் எப்படிப்பட்ட இஷ்யூ இருந்தாலும் சரி, அது அந்த இஷ்யூஸ் கூட நம்ம இதுல வெளியே வரலாம். இதுல நம்ம மெயினா யூஸ் பண்ண கோர் தீம் எந்த கான்செப்ட் அடிப்படையில் அதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு இனியகிராமுடைய விஸ்டத்தை பயன்படுத்துறோம். நல்லா புரிஞ்சுங்க சார். நீங்க இவ்வளவு சொல்லுறீங்க அல்கெமியை பத்தி, இது எப்படி நீங்க வந்து குணமாக்குவாங்க, எப்படி செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட் நம்ம இனியகிராமுடைய விஸ்டத்தை பயன்படுத்தும். உங்களை எல்லாத்துக்கும் தெரியும், நான் வந்து இனியகிராம்ல எந்த அளவு ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஹிப்னோதெரபியுடைய கான்செப்டை யூஸ் பண்றோம். ஹிப்னோதெரபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அப்ப ஹிப்னோதெரபி வந்து இனியகிரா என்ன விஷயத்த உள்ளர சொறி விடணுமோ அதை சொருறதுக்காக நம்ம ஹிப்னோதெரபி யூஸ் பண்றோம். அதுல வெறும் எமோஷன், அதாவது சில வார்த்தைகளை செலக்டிவா சில வார்த்தைகள் மூலமாக நம்மளுடைய ஆள் மனசுல நம்ம பேசுவோம். நம்ம வந்து இது வந்து ஒர்க் ஷாப்ல நம்ம பண்றோம். நம்ம பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை, பட் இது அருமையான அற்புதமான ஒரு நுட்பம். இது அதை நீங்கள கத்துக்கிட்டாலும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். நம்பர் பாயிண்ட் 2. மூணாவது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், NLP. நிறைய பேர் படிச்சிருக்காங்க நீங்க எல்லாமே, மாஸ்டர் பிராக்டிஸ்னர். NLP வந்து இங்க வந்து யூஸ் பண்றோம். இது மூன்றாவது, அதை பத்தி இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான்காவது ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி, ஆன்மீக உளவியல். ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜிக்கோ நார்மல் சைக்காலஜிக்கோ என்ன வித்தியாசம்னா, நார்மல் சைக்காலஜி ஒரு லிமிடேஷன்ஸோட தான் ஒர்க் பண்ண முடியும். ஆனா ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி அதை தாண்டி, அது வந்து பிலாசபிக்கல் சைக்காலஜி மாதிரி அதை தாண்டி அது வந்து ஒர்க் ஆகும். அதனுடைய நுட்பத்தையும் இதுல நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கடுத்து இண்டிவிஜுவல் மித்தாலஜி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட மித்து இருக்கு. இதுதான் வந்து ஜங்கியன் கான்செப்ட், கேம்பியல் போன்ற சைக்காலஜிஸ்ட் எல்லாம் இதை பத்தி ஆழமா சொல்லியிருக்காங்க, உளவியல் வல்லுநர்கள். அந்த மித்தாலஜி, நிறைய பேர் மித்தாலஜி அப்படின்னு நினைச்சுன்னா புராணங்கள் பத்தியோ ராமாயணம் பத்தியோ மகாபாரத பத்தியோ கட்டுக்கதைகளை பத்தியோ நம்ம சொல்லுவோம்னு இருக்க. அப்படி இல்லை, அது வந்து ஜெனரல் மித்தாலஜி. இண்டிவிஜுவல் மெத்தாலஜினா ஒவ்வொரு நபர்களுக்கும் அவங்க மனசுக்குள்ள சில புராணங்கள், சில மித்து இருக்கு, நம்பிக்கைகள். அந்த இண்டிவிஜுவல் மித்தாலஜி பத்தி நம்ம வந்து என்ன செய்யறோம், அதோடைய நுட்பங்களையும் இதுல வந்து நம்ம பயன்படுத்துறோம். சோ இது 5 விஷயத்துடைய சாரத்தை தான் நம்ம எடுத்து இதுல வந்து உள்ளார வந்து நம்ம வந்து கொடுப்போம். இதால உங்களுக்கு என்ன லாபங்கள் அப்படின்னா, உங்களுடைய இன்னர் ஹீலிங், அதாவது டிராமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கும், பிளாக்ஸ் நிறைய வந்திருக்கும், உங்களுக்கு இயலாமைகள் நிறைய உருவாகி இருக்கும். அது எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா உள்ளர போய் அதை வந்து குணமாக்குறோம். ரெண்டாவது பர்சனல் எம்பவர்மெண்ட். உங்களுக்குன்னு உள்ள ஒரு தனித்தலைமையான ஒரு ஆளுமை மிக்க திறமைகளை நமக்கு உங்களுக்கு கொண்டு வரும். இன்னைக்கு பொருளாதாரம் ஈட்டுவதில் சரி, ஒரு டாக்டர் வந்து தன்னுடைய நோயாளிகளை குணமாக்குவதில் சரி, ஒரு கவுன்சிலர் வந்து அவருடைய கவுன்சிலிங் செய்யக்கூடிய டெக்னிக்ஸ் சரி, ஒரு ட்ரைனர், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரு, இது எல்லாமே வந்து அவங்க மனசுக்குள்ள உள்ள சில தயக்கங்களை, சில குறைவான சில தன்மைகளை தான் அவங்களோட அதிகாரத்தை குறைக்குது. அப்ப அந்த தனிப்பட்ட அதிகாரத்தை அதிகமாக்கி உங்களுக்குன்னு உள்ள ஒரு பவர் கொண்டு வரதுக்கு இந்த ஒர்க் ஷாப் வந்து பிரயோஜனமா இருக்கும். அடுத்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்னு சொன்னா அறிவியலுக்கு அப்பாற்பட்ட பிகாண்ட் த சயின்ஸ், மெட்டீரியலிஸ்டிக்க தாண்டி உள்ள சில நல்ல விஷயங்கள், ஆன்மீக ரீதியான விஷயங்கள், அது உங்களுக்குள்ள சில தெளிவுகள் மனசுல உதிக்கும். அப்ப உதிக்கும் பொழுது உங்களுக்கும் சொல்லக்கூடிய சில பிரகாசங்கள் மனசுக்குள்ள உருவாகும். அதுதான் உங்களை சந்தோஷமாகவும் சுபிட்சமாகவும் உங்க மனசுல போதும் என தன்மையும் கொண்டு வர உங்களுக்கு வரும். அதையும் நம்ம இந்த இடத்துல கொடுக்கிறோம். அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்பார்மேட்டிவ் சைக்கோதெரபி, உருமாற்ற உளவியல் சிகிச்சை. அது என்ன சார்? அது உருமாற்ற உளவியல் சிகிச்சை.
அதாவது உங்க மனசுல ஒரு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஆள் மனசுல இருக்கக்கூடிய அந்த மனசு தான், அந்த சைக் தான், அந்த மனசுன்னு சொல்றல, அந்த மனசு ஏற்கனவே இருந்த தன்மையை விட்டு வேற தன்மையில அதை மாத்திடுறது. அது மாறும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுல ஒரு திருப்தி கிடைக்கும், உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், உங்களுக்குள்ள ஒரு பவர் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு குருடா விடுற கட்டுக்கடை ஊதுற நினைக்காதீங்க. இப்படிப்பட்ட விஷயங்களுடைய நுட்பங்களை உங்களுக்கு நான் அழகா சொல்லி கொடுத்துருவேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இதை நீங்க கத்துக்கணும் தேவையில்லை. உங்களுடைய தனிப்பட்ட அந்த டிரான்ஸ்பர்மேஷன், உங்களுடைய ஸ்கில்ல, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டை, உங்களுடைய அந்த சைக்கோதெரபி ஸ்கில்ல ஊட்டுறதுக்கு இதை நீங்க பயன்படுத்தலாம். சோ இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் நான் கேஸ் எடுத்து நான் பண்ணணும்னு இல்லை, சில சிகிச்சை முறைகளை அப்படியே கொண்டு வருவேன். இப்ப நீங்க 21 டேஸ்ல ஒர்க் ஷாப்ல நீங்க கலந்துங்க. இது கலந்துகிட்ட பிறகு இந்த ஸ்கில்ல நீங்க கத்துக்கணும்னா உங்களுக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில இது பேஸா இதோடைய நுட்பங்கள் ஒவ்வொன்னா நான் ஒரு நம்மளுடைய ப்ரோக்ராம்ல கொண்டு வரும். ஏற்கனவே உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இடத்துல ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் இருக்கு. ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்ல 20 டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அந்த 20 டாபிக்கும் சயின்டிபிக் டாபிக்ஸ். இப்ப இதுல சயின்ஸ், மாடர்ன் சைக்காலஜியுடைய டாபிக் கடுகளவு கூட நம்ம பேச போறது இல்ல. அது கொண்டு வராத பிலாசபிக்கல் சைக்காலஜி சொல்லும் பொழுது அது பல ரூபத்துல அது ஆன்மீகமாகவும் அது தத்துவவியலாகவும் இந்த இடத்துல உருமாறு பெற்று இருக்கு. இப்ப அதனுடைய கொஞ்சம் எடுத்துட்டா அல்கமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க நெட்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ண போதும் இதை பத்தி நிறைய 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 டாபிக்ஸ், நிறைய ஒர்க் ஷாப் நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. அதனால தான் நம்மளுடைய கன்ஃபர்மேட்டியில இந்த அல்கமி ஒர்க் ஷாப்பை நம்ம நடத்திட்டு இருக்கோம். சோ அதுக்கு அடுத்தது ஆர்ச்சிடைப்பல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் இண்டிவிஜுவல் மித்திக் இன்டகிரேஷன்ஸ். ஆர்ச்சிடைப்பல் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அப்படின்னு என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் குல கோத்திரம், பாரம்பரியம் இப்படி நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. இத பத்தி பேசாத ஆட்கள் உலகத்துல இல்ல. இத பத்தி யாரு அதிகமா பேசுவாங்கன்னா அறிவுல சிறந்த மக்கள் தான் பேசுவாங்க. உதாரணத்துக்கு யூதர்கள் இத பத்தி பேசுவாங்க. யூதர்கள் என்ற வார்த்தை ஊருக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய வாரிசு யகூதாவிட்ட போய் முடியணும். அந்த யகூதா என்று சொல்லக்கூடிய நபர் இஸ்ரவேலர்கள்ல இஸ்ராயலியில இருக்கக்கூடிய அந்த நபருடைய வழித்தோன்றல்ல வந்தவங்களை தான் யூதர்கள். அந்த யூதர்களுடைய குலம் அதுல அந்த இது கண்டுபிடிச்சு அது அப்படியே அந்த தொன்மையை அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க. ஏன்னா அதுல சில விஷயங்கள் இருக்கு, அது விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்தியால இருக்கக்கூடிய நிறைய பேரு, அதாவது இந்த ஜாதி குலம் கோத்திரம் எல்லாம் இன்னைக்கு உலகத்துக்கு வந்திருக்கு. சோ அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆர்ச்சிடைப்பல் விஷயம் இருக்கு. அவங்களுடைய பாரம்பரியத்துக்கு உரிய விஷயங்கள் அவங்களுடைய ஆன்மால, அவங்களுடைய ரத்தத்துல, அவங்களுடைய ஜீன்ல அது இருக்கும். அந்த ஜீன்ல உள்ள விஷயங்களை அப்படியே வெளியே கொண்டு வரணும். அப்படியே வெளியே கொண்டு வந்து அதைத்தான் நம்ம பயன்படுத்த நம்ம உள்ளார்ந்த சக்தியாக. அத்தனை ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவல் மித்திக் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு புராண சிந்தனை இருக்கும், தன் புராணம் இருக்கும். அது வந்து அப்படியே வெளியே எட்டி பார்க்கும். அது எவ்வளவுதான் அடுத்த நாள் வெளியே எட்டி பார்க்கும். ஒரு அமைதியான பயந்த சுபாவம், ஒரு கோபமான சுபாவம், ஒரு 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 நுட்பமான சுபாவம், இப்படி பல சுபாவங்கள் இருக்கு, பல கேரக்டர்ஸ் இருக்கு. அதையே நம்ம இந்த இடத்துல ஒருங்கிணைஞ்சு இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், அதையே நம்ம கொண்டு வரும். சோ இதனுடைய அடிப்படையில தான் 20 டேஸ் அல்கமி ப்ராஜெக்ட் இருக்கு. இப்ப இதுல ஒவ்வொன்றும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்ப ஃபர்ஸ்ட் இனியோகிராம பத்தி நம்ம பேசுவோம். இனியோகிராம்ல பார்த்தேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இனியோகிராம் எப்படின்னா நம்மளுடைய மூலம் எங்க இருக்கு கண்டுபிடிக்கிறது தான். ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனாலிட்டி மூலம் எதுல இருக்கு, அவங்க பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிறாங்களா, இல்லைன்னா ஹெல்ப்பரா இருக்கிறாங்களா, இல்லைன்னா பர்ஃபார்மரா இருக்கிறாங்களா, இல்ல ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்கா இருக்கிறாங்களா, இல்ல ஒரு இன்வெஸ்டிகேட்டரா இருக்கிறாங்களா, ராயலிஸ்டா இருக்காங்களா, இல்ல ஜெர்னலிஸ்டா இருக்காங்களா, அதாவது எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறாங்களா, இல்ல சேலஞ்சரா இருக்கிறாங்களா, இல்ல லீடரா இருக்கிறாங்களா, இல்ல மீடியேட்டர், இல்ல பீஸ் மேக்கரா இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு மூலம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கும். அந்த மூலத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டாரா நம்ம என்ன செய்யலாம், அதுலேன்னு அந்த விதையை அப்படியே எடுத்துட்டு அதுல நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா நல்லது, பிரச்சனை இல்லை. இன்னைக்குள்ள கலாச்சாரத்துல இப்ப உள்ள சூழ்நிலை என்ன,
அந்த மூலத்தை அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. இப்ப எங்களை மாதிரி உள்ள உளவியல் வல்லுநர்களுக்கு அந்த ஒரு ஆளுடைய அசல் பறக்கும் பொழுது அவர் எந்த இடத்துல இருந்தாரு, இப்ப எந்த இடத்துல இருக்கிறாரு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, இல்ல அதுல பல விஷயங்கள் கலந்து அது கலங்கமா இருக்கா, அது கலங்கமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல விதைக்க முடியாது. இப்போ ஒரு இடம் இருக்கு, ஒரு விவசாயம் பண்றாங்கன்னா ஒரே செடி தான் அங்க விவசாயம் பண்ண முடியும். அதுல பல செடிகள் விவசாயம் பண்ணனா அது பேரு காடு. அது பேரு என்னது? காடு. அது விவசாயம் இல்லை. அப்போ அந்த காடுல ஒரு கட்டுப்பாட்டற்ற தன்மை இருக்கும். அந்த கட்டுப்பாட்டற்ற தன்மை ஒருத்தவங்களோட மனசுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களால ஜெயிக்க முடியாது, அவங்களால சிறந்து விளங்க முடியாது. அப்போ ஒரு நபருடைய மூல சக்தி எதுல இருக்கு, எந்த மூலத்திலேன்னு அவங்க வந்திருக்காங்க, எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க, எந்த பர்சனாலிட்டி நேச்சர்ல இருக்கிறாங்க, இப்ப எந்த நேச்சர்ல இருக்கிறாங்க, அந்த விஷயத்த நம்ம அப்படியே கொண்டு அதுல அதை விதைக்கிறோம். நம்ம உங்களுடைய மனசுல உள்ள விஷயத்தை தான் உங்களுக்கு நம்ம விதைக்கிறோம். வெளியே விஷயங்கள் எதுவுமே விதைக்க போறது இல்லை. அதுக்காக தான் இந்த இடத்துல இனியகிராமுடைய விஸ்டம் நம்ம பயன்படுத்துறோம். அதுக்கு உதாரணம் பாருங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பேரு இன்னைக்கு 30 பேரு எனக்கு என்ன செய்யறாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க. அப்படிதானே? யார் யாரு ஃபில் பண்ணாங்க? ஐஎம் சார் டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஃபில் பண்ணவங்க யார் யார் இன்னைக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க சொல்லுங்க பார்ப்போம். எஸ் ஐஎம் சார் டைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணவங்க. ஏன்னா ஜஸ்ட் உங்களுக்கு முன்னால உங்களை பத்தி காட்டுறதுக்காக. சரி, உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்கு. இந்த சைட்ல போட்டிருக்கிறதுனா இமெயில் போட்டிருக்கேன். நான் ஃபுல் ஐடென்டிட்டி தர தெரியாத இருக்க இமெயில் போட்டிருக்கேன். இதை பத்தி உள்ள ரிசல்ட் எல்லாமே நான் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். சிம்பேக் குரூப்ல ஷேர் பண்ண, 21 days குரூப்ல ஷேர் பண்ண, ஏதாச்சும் ஒரு குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க. இப்ப இதுல பாருங்களேன், நீங்க இப்ப இந்த நபர் இருக்கிறாங்கல்ல, மேல உள்ள நபர், இப்ப நல்லா பாருங்க. இப்ப நீங்க எல்லாத்துட்டையும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, இருக்கா இல்லையா? அப்ப அவங்களுடைய எத்தனை மரம் வளர்ந்து கிடக்குது, எல்லாத்துக்கும் பாருங்க எத்தனை மரம் வளர்ந்து கிடக்குது. அந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. இங்க பாருங்க 3.6, 3.8, 3.8, 4 இப்படி ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட திறமைகளை எப்படி கொண்டு வர முடியும்? ஏன்னா நம்ம இனியகிராம பத்தி ஆய்வு செஞ்சதுல, நுணுப்பமா செய்ததுல எல்லா குணங்களும் எல்லாத்துட்டையும் இருக்கு. எல்லா நல்ல குணமும் இருக்கு, எல்லா கெட்ட குணமும் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய அகம், நம்மளுடைய இன்னர் வேர்ல்டு அப்படி ஒரு மாசு படிஞ்சு இருக்கு, ஒரு தெளிவில்லாத இருக்கு. பாருங்களா, இப்ப பாருங்க, உங்களுக்கு மேஜர் சொன்னா என்ன சொல்லலாம்? இண்டிவிஜுவலிஸ்டிக் சொல்லலாம், இந்த ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன? திங்கர் சொல்லலாம். அப்புறம் இந்த மாதிரி சேலஞ்சர் சொல்லுது. எப்படி நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கிறது? இப்ப நிறைய இனியகிராம்ஸ் சொல்லும் பொழுது, நான் நடத்தும் பொழுது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு காரணம் என்னன்னா, அந்த இடத்துல நான் என்னுடைய நுட்பத்தை யூஸ் பண்றேன். நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த உங்களுடைய மனசுல, ஆள் மனசுல இருக்கக்கூடிய அந்த திறனை நான் யூஸ் பண்றேன். இன்னைக்கு காலையில கூட நிறைய பேருக்கு யோசிச்சு பார்த்திருப்பாங்க, எவ்வளவு அற்புதமா ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். காரணம் என்னன்னா, சில விஷயங்களை அனுசரிச்சு நம்ம ஒரு ஆளுடைய புரிஞ்சுப்போம். இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, எல்லாமே ஹை ரேட்ல இருக்கு. இந்த ரெண்டாவது இப்போ எல்லாமே பாருங்க, எல்லாம். ஏன்னா எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா, நல்ல விஷயங்கள்லாம் சொன்னா என்கிட்ட இருக்கு, நல்ல விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்கு, நல்ல விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்கு, கெட்ட விஷயங்கள்லாம் இல்ல, கெட்ட விஷயங்கள் இல்ல. பொதுவா இனியகிராம் டூல்ஸ்ல எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லிட்டோம், இனியகிராம்ல எல்லா கொஸ்டினரியும் நல்லதா தான் இருக்கும், எல்லா கொஸ்டினரியும் நல்லதா தான் இருக்கும். எல்லாமே எனக்கு இருக்கு நம்ம ஆசைப்பட்டா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல்ல வாங்க. ஒரு பீஸ் மேக்கரா நீங்க வாங்க, அதான் உங்களோட அடையாளமாகுங்க. ஒரு சேலஞ்சரா வாங்க, அது உங்களோட அடையாளமாங்க. ஒரு அட்வென்ச்சரிஸ்டா வாங்க, அது உங்களுடைய அடையாளமாங்க. ஒரு லாயலிஸ்டா வாங்க, அது உங்களோட அடையாளமாங்க. ஒரு இன்வெஸ்டிகரா வாங்க, அது அடையாளமாக்குங்க. உங்களுடைய இண்டிவிஜுவலிஸ்டிக்க காட்டுங்க, அது உங்களோட அடையாளமாக்குங்க. நீங்க ஒரு அச்சீவரா வாங்க, நீங்க ஒரு ஹெல்ப்பரா வாங்க, நீங்க ஒரு ரீஃபார்மரா வாங்க. எந்த ஒரு மரத்தை வளர்த்தாலும் அது உங்களுக்கு போதும். நான் சொல்றது கரெக்டா தப்பா? இப்ப அந்த இது என்ன சபிக், நான் சொல்றது கரெக்டா? அது மேல உள்ளது உங்களுடைய டேட்டா தான்.
அப்ப அத வந்து நமக்கு மெயினா என்ன செஞ்சிருதுன்னா, நம்ம அதை எப்படி கொண்டு வரோம். இப்ப அதுதான் வந்து இன்னைக்கு எல்லாமே பாருங்க, எதுவுமே இல்ல. இப்ப எதுவுமே இல்ல. எல்லாத்துலயும் பாருங்க, எல்லாத்துலயும் பாருங்க. ஏன்னா இப்படி வர்றதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், நம்மளுடைய பிளாக்ஸ், நம்ம மனசுல உள்ள ஒரு அபகரித ஆசைகள், குரோத்னு சொல்லி, வளர்ச்சின்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்துல நம்ம ஆசைப்படுறது, அதே மாதிரி மன கஷ்டங்கள், இப்படியாக நம்மளுடைய இனிய கிராமம் சிதைஞ்சுது. ஆக்சுவலா நான் இனிய கிராம்ல 2 டூல்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஒரு டூல்ஸ் வந்து ஏற்கனவே நான் எம்சிசி ப்ரோக்ராம்ல நான் நடத்தினது. என்ன டூல்ஸ்னா வெறும் பிக்சர் வச்சு நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லி. இன்னொரு டூல்ஸ் அதே பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினரி. இன்னைக்கு நீங்க பார்த்த 45 கொஸ்டினரிஸ். இப்ப 45 கொஸ்டினரிஸும் கிட்டத்தட்ட நான் இந்த 2ஐயும் வச்சு ஏஐ டெக்னாலஜில ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மோத விட்டேன். நான் மோத விட்ட பிறகு நான் வந்து கரெக்ட்ல என்னன்னா கம்ப்யூட்டரே இதுல வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு உள்ள ஒரு சில விஷயங்கள் இதில் மறைஞ்சு இருக்கு. அப்பதான் புரியும் போதுதான் இனியகிராம இன்னும் ஆய்வு செஞ்சேன். ஆய்வு செய்யும் போதுதான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள், நிறைய நுட்பங்கள் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த நுட்பத்தை ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியே நம்ம போடுவோம். போட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கள ஒவ்வொரு நபர்களும் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க நபராக நம்ம மாறும். ஒரு கலையை கத்துக்கிறது 2வதுங்க. கலையை கத்துக்கிறதுக்கு முன்னால நாம ரெடி பண்ணல. நான் சொல்ற கரெக்டா தப்பா? ஒரு கவுன்சிலர் ஆகுறது பெருசு இல்லைங்க. ஒரு கவுன்சிலருடைய கேரக்டர்ஸ் நம்மள்ட்ட இருக்கா நம்ம பார்க்கணும். ஒரு டாக்டர் பெருசு இல்ல, ஒரு வியாபாரியாக இருக்கிறது பெருசு இல்ல, ஒரு மணி மேக்கரா இருக்கிறது பெருசு இல்ல. மணி மேக்கருடைய டேலண்ட் நம்மள்ட்ட இருக்கா, அதோட ஸ்கில், அதோடைய அந்த வேறு நம்மள்ட்ட இருக்கா, விதை நம்மள்ட்ட இருக்கா நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல மெயினா வந்து நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நிறைய பேரு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆளு இன்னைக்கு நவீன உலகம் எப்படி பால்பட்டு போய் இருக்குன்னா, ஓபன் ஆஞ்சியோகிராம் ஒரு ஆள் போய் பண்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ஆஞ்சியோ பண்ண டாக்டர்ஸ் ஆஞ்சியோ பண்றதுக்கு முன்னால ஸ்மோக்கிங் பண்ணிட்டு வந்து எனக்கு பண்றாரு அப்படிங்கிறாரு. அப்போ ஸ்மோக்கிங் வந்து ஒரு ஹார்ட்ல பிளாக் உருவாகிறதுக்கு ஒரு ரிஸ்பெக்டர்ல ஒரு முக்கியமான ரிஸ்பெக்டர். அந்த முக்கியமான ஒரு ரிஸ்பெக்டர் தெரிஞ்ச ஒரு ஆளு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்றாருன்னு வச்சுங்க. அப்ப எந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு பியூரிட்டி இருக்கும், எந்த இடத்துல அந்த அன்சீன் எஃபெக்ட் இருக்கும், கவனிச்சு பாருங்க. இப்ப நிறைய பேர் இன்னைக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகுறது காரணம் என்னன்னா, மருத்துவருடைய மருத்துவ குணங்கள் இன்னைக்கு நிறைய டாக்டர்கிட்ட இல்லை. அதே மாதிரி நிறைய வியாபாரிகள் ஃபெயிலியர் ஆகுறது காரணம்னா, ஒரு வியாபாரியுடைய வியாபார குணம் அவங்கள்ட்ட இல்ல. அதே மாதிரி அரசியல்வாதிகள் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகும் காரணம்னா, ஒரு அரசியல்வாதியுடைய அரசியல் குணம் அவங்கள்ட்ட இல்ல. அதுமே குடும்ப தலைவி ஃபெயிலியர் ஆகுது காரணம், குடும்ப தலைவியுடைய குடும்ப குணம் அவங்கள்ட்ட இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துல நம்ம எடுத்துக்கொண்டாலும் அதுல உள்ள ஒரு ஏழாமை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வெற்றி உள்ளதா ஆகும். அப்ப அதையெல்லாம் நம்ம கவனித்து இந்த அல்கமி 21 days ஒர்க் ஷாப்பை நம்ம கலந்துக்கும் பொழுது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு இது இருக்கும். சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இனியகிராம்ல இப்படிதான் இனியகிராம் இருக்கும். இதுல ஒவ்வொரு விஷயங்களும் நான் நுணுக்கமா, உதாரணம் இந்த பிக்சரே பார்த்தா போதும், இந்த ஒரு பிக்சரே நான் நடத்துறேன்னா 1 day எனக்கு தேவைப்படும். அவ்வளோ விஷயம் இங்க கொடுத்துருக்க பாருங்க, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த பிக்சர்ல வருது. இது எல்லாம் நீங்க நெட்ல தட்டுனாலும் உங்களுக்கு வரும். அவ்வளோ ஒரு பர்சனல் குரோத் இருக்கு. ஆனா இது ஃபுல்லாவே நம்ம சொல்லி கொடுக்கல, இது ஃபுல்லாவே எடுக்கல. ஆனா இதோடைய விஸ்டமை எடுத்து நம்ம வந்து துறப்பி நம்ம வந்து ஒரு கொடுக்குறோம். நம்ம அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். சோ அடுத்தது என்எல்பி. என்எல்பி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆக்சுவலா உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு நபரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விநியோகிராமுடைய விசிஷ்டத்தை பயன்படுத்துறோம். உங்களுடைய விதை எப்படிப்பட்ட விதையா இருக்கு, என்ன விதையா இருக்கு, உங்களுடைய மூலம் என்ன இருக்கு, உங்களோட மூல சக்தி எதா இருக்கு, அது மண்ணா இருக்கா, தண்ணீரா இருக்கா, நெருப்பா இருக்கா, இல்ல ஒரு இது ஒரு மெட்டலா இருக்கா, ஏன்னா காம்பினேஷன்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பனிக்கட்டியா இருக்கா, தண்ணீர் தான் இல்ல, தண்ணீரும் கல்லு சேர்ந்தா பனிக்கட்டி. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஆவியா இருக்கா, எந்த முறையில இருக்கு, எந்த காம்பினேஷன்ல இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதை பார்க்கும்போது நான் வந்து அக்குபஞ்சர் தெரப்பி பண்ணல,
உடலுடைய மாற்றங்களுக்கு இல்ல, மன மாற்றங்களுக்கு இதெல்லாம் தேவைங்க. மனமாற்றங்கள் மனசுல உள்ள சக்திகளுக்கு வந்து நான் மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட் தான் தேவைப்படுது. அதெல்லாம் இந்த இடத்துல இந்த நுட்பத்தை பயன்படுத்தி, இந்த விஸ்தத்தை பயன்படுத்தி அந்த நுட்பத்தை நம்ம வந்து பாக்குறோம். நம்ம அந்த நுட்பத்தை பார்த்து அந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருந்தா போதுமா? போதாது. அந்த நுட்பத்துல பார்த்துட்டு உங்க மனசுல, உங்களுடைய மைண்ட்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். அந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் என்ற ஒரு கான்செப்டை இந்த இடத்துல அப்ளை பண்றோம். அப்படின்னா என்னங்க? நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், NLP சொல்லுவாங்க. அது என்னன்னா நியூரோ, எல்னா லிங்குவிஸ்டிக், பின்னா ப்ரோக்ராமிங். இது என்ன போல ஒரு லிங்குவிஸ்டிக்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஒரு சைக்காலஜியோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் லிங்குவிஸ்டிக்கோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஒரு ஆளு தான் இது உருவாக்குனாங்க. உருவாக்கி இன்னைக்கு உலக லெவல்ல பெரிய ரொம்ப டேலண்டடா இருக்கு. அப்ப நியூரோனா என்னன்னா, the way we use sense to create understand our experience of the world. ஒரு விஷயத்தை எதன் அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிறோம், இன்புட் புரிஞ்சுக்கிட்டு the way we எந்த வழியா நம்ம வெளியிடுறோம், அவுட்புட். புரிஞ்சுக்கிறது இன்புட், நரம்புகள் வழியாக. வெளியே சொல்றது தசைகள் வழியாக வெளியிடுவதோ அவுட்புட் தான், வாய்கள் வழியாக வெளியிடுவதோ அவுட்புட் தான். அதாவது உடல் மொழி. நியூரோனா புரிந்து கொள்ளக்கூடிய நரம்புகள் வழியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம், மொழிகள் வழியாக நம்ம வந்து வெளியிடுறோம். அந்த மொழி என்ன? அது வார்த்தைகளால உள்ள மொழியாக இருக்கலாம், செயலாக உள்ள மொழிகளாக இருக்கலாம். சோ புரிந்து கொள்ளக்கூடிய சென்சார் எப்படி இருக்குன்னு, உங்களுடைய சென்சார் எப்படி இருக்கணும் அங்க பாயிண்ட் பண்றோம். ரெண்டாவது உங்களுடைய அவுட்புட், உங்களுடைய மொழிகள், அதான் லிங்குவிஸ்டிக் சொல்லுவாங்க. அது உடல் மொழியாக இருந்தாலும் சரி, அது வார்த்தை மொழியாக இருந்தாலும் சரி, அது எப்படி நம்ம பயன்படுத்தணும், இது ரெண்டையும் நம்ம ப்ரோக்ராம் பண்றோம். அந்த ப்ரோக்ராம் பண்றது தான், அதாவது உங்களுடைய நரம்புலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்துறோம், உங்களுடைய வார்த்தைகளும் சில மொழிகளிலும் சில வார்த்தைகள், அதாவது உங்களுடைய பிஹேவியர்ஸ்ல சில மாற்றங்களை ஏற்படுத்துறோம். இது அப்படியே பிராக்டிக்கலா கொண்டு வந்து உங்களை அப்படியே செதுக்கும். உங்களுடைய ஆளுமை திறனை, அதாவது கட்டுப்பாடாட்ட இருந்த அந்த மனசை எப்படி ஒரு விவசாயம் பண்றோம், அதாவது பல மரங்கள் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு புதிரான ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்தி அதுல சிறந்த ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தை அந்த பூமியில விதைக்கிறது எப்படி விவசாயம் ஆகுதோ, அது போல உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து அதில் சிறந்த சில தேர்ந்தெடுத்த சில விஷயங்களை பயன்படுத்தி உங்களுடைய இலக்க அடையிறதுக்கு தான் இந்த NLP-ய நம்ம பயன்படுத்தும். இந்த NLP உடைய நுட்பத்தையும் நம்ம வந்து இந்த 21 days ஒர்க் ஷாப்ல பயன்படுத்துறோம். ஸோ அது NLP வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது NLP வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும். பிசினஸ்ல பயன்படுத்தலாம், ஹெல்த்ல நீங்க வந்து உடல் எடை குறைகிறதுல கூட இது பயன்படுத்தலாங்க. நம்மளுடைய பாடி ஒபிசிட்டியா இருக்கேன், ஒபிசிட்டிய போக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க இந்த 21 days ப்ரோக்ராம்ல வந்து கலந்தீங்க, கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனம் இருக்கும். ஆனா என்கிட்ட சொல்லணும்னு தேவையில்லை, ஆனா உங்க மனசுக்குள்ள ஆழமா இருக்கு. நான் யாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை கேட்கறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். நான் மெஷினை தான் பார்ப்பேன். மெஷின் கரெக்டா இருந்துச்சுன்னா அதுல என்ன போட்டாலும் கரெக்டா அரையும், அதுல மிளகா போட்டாலும் அரைக்கும், பெப்பர் போட்டாலும் அரைக்கும், அரிசி போட்டாலும் அரைக்கும், கோதுமை போட்டாலும் அரைக்கும். மெஷின் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய இலக்கு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பிளானு, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க மனசுல இருக்க அந்த விஷயம், அந்த மனசு அது கரெக்டா இருக்கு. அதை நம்ம வந்து இந்த இடத்துல சரி பண்ணி முடியும். ஸோ எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு உடல் ஹெல்த் ரீதியா இருந்தாலும் சரி, மெடிக்கல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி. கம்யூனிகேஷன்னா இல்லற வாழ்க்கை, நம்மளுடைய சோசியல் லைஃப், ஸ்போர்ட்ஸ், உங்களுடைய உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த NLP உடைய நுட்பத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கு மாற்று கருத்து அல்ல. அது இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து ஹிப்னோதெரபி. ஹிப்னோதெரபின்னா என்ன? இப்ப நான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, போட்டோ பார்த்தோன்னா கரெக்டா நானே உட்காந்து, என்னுடைய ஆபீஸ் வந்தா இப்படிதான் இருக்கும். என்னுடைய ஆபீஸ்ல நான் ஹிப்னோதெரபி இப்படிதான் பண்ணுவேன். நான் படுக்க போட்டுருவேன், என்னுடைய டென்டல் சேர்ல படுக்க போட்டுருவேன், பக்கத்துல இப்படி உட்காந்து கையில ஒரு பேப்பர் வச்சு நான் தெரப்பி கொடுப்பேன்.
என்னுடைய நான் தெரப்பி கொடுக்குற செஷனு அப்படி கொடுக்குற மாதிரி இருந்ததால இந்த போட்டோ நான் போட்டேன். என்னுடைய போட்டோ இல்ல, பட் அப்படியே அப்படியே ஐடியலா இருக்காது. அவர் பாட்டு இப்படி படுத்துட்டு இருப்பாங்க. சைட்ல நான் உட்காந்துட்டு நான் வந்து ஸ்கிரிப்ட் மட்டும் வாசிப்பேன். அந்த ஸ்கிரிப்ட் நானே டிசைன் பண்ணுவேன். அந்த ஸ்கிரிப்ட் வாசிக்க உள்ளார வந்து சில மாற்றங்கள் வரும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு, அந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, அப்படி ஒரு விஷயம் தான் இந்த ஹிப்னோதெரபி. அப்ப ஹிப்னோதெரபி இப்பலேன்னு இல்ல, அந்த காலத்துல இருக்கு. இது ஃப்ரம் மிஸ்டீரியஸ் மேஜிக் பவர் டு தி எவ்ரிடே ஸ்டன்ஸ். பல நுட்பங்களை, பல ஆள் சக்திகளை, மனசுல உள்ளார்ந்த விஷயங்களை, இப்ப உங்க ஆள் மனசுல உள்ள விஷயங்களை ஹிப்னோதெரபி கொண்டு தான் நான் வெளியே கொண்டு வரது. அது மைல்டு ஸ்ட்ரெஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா ஆன்லைன்ல பண்றதால ஹெவி ஸ்ட்ரெஸ் கொடுக்க முடியாது, டீப் ஸ்ட்ரெஸ் கொடுக்க முடியாது. மைல்டு ஸ்ட்ரெஸ் தான் கொடுப்பேன். இந்த ஹிப்னோதெரபி செஷன் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா சில ப்ரீகாஷன் வந்து ஆன்லைன்ல நம்ம எடுத்துப்போம். அதுக்குள்ள செஷன் இருக்கும். ஆனா ஆழமான இல்ல. ஆக்சுவலா அந்த அல்கமி ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கிற நோக்கம் என்ன, நம்மளுடைய ஆஃப்லைன்ல இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறதுக்காக. ஆஃப்லைன்ல 2 days 3 daysல இது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்கமி ப்ராஜெக்டை நம்ம எடுத்திருக்கோம். இது 21 days வந்து எடுத்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆஃப்லைன்ல நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஆஃப்லைன்ல பண்ணும் பொழுது மிகப்பெரிய நமக்கு வாழ்க்கையில ஒரு சக்தி இருக்கு. அப்ப ஹிப்னோதெரபி வந்து நமக்கு என்ன நினைச்சேன்னா, அது ஹிப்னோதெரபி வந்து நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல பேசுறது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு, ஆள் மனசு இருக்கு. அந்த ஆள் மனசுல போய் நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம பேசுவோம். அந்த ஆள் மனசுல பேசக்கூடிய அந்த நுட்பத்தான் இந்த ஹிப்னோதெரபியை நம்ம பயன்படுத்துறோம். இப்ப என்எல்பி மூலமாக ரீஃப்ரேமிங், இல்லைன்னா உங்களோட சப்மோடாலிட்டிஸ், இல்லைன்னா உங்களுடைய நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி நம்ம சில மாற்றங்கள் கொடுப்போம். ஆனா ஹிப்னோதெரபி வந்து டைரக்டா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல பேசி, அது என்எல்பி வந்து கான்சியஸ் மைண்ட்ல ஒர்க் பண்றது, ஹிப்னோதெரபி வந்து அன்கான்சியஸ் மைண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அடுத்தது நம்ம வந்து நம்ம பாக்குறதுன்னா, இந்த பொது ஹிப்னோதெரபி வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும். நம்மளுடைய ஈட்டிங் டிசார்டரு, வெயிட் லாஸ், ஆன்சைட்டி, மோட்டிவேஷன்ஸ், ஸ்மோக்கிங் நிப்பாட்டுறது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, பேனிக் அட்டாக்கு, ஸ்போர்ட்ஸ், டிப்ரெஷன்ஸ், கான்பிடன்ஸ், அடிக்ட் ப்ராப்ளம், ஆல்கஹால் ப்ராப்ளம், எல்லா கண்டிஷன்ஸும் நம்ம ஹிப்னோதெரபியை வந்து பயன்படுத்தி அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதோடைய கான்செப்ட் தான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம் நமக்கு. சோ அடுத்த ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி. ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி அப்படின்னா நம்ம கண்ணை மூடி கண்ணு உட்காந்துட்டேன்னு வச்சுங்களேன், நம்முடைய மெட்டீரியலிஸ்டிக் உடம்பு இருக்குங்களே, நம்முடைய வெளி உடம்பு, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டோம். நம்ம கீழே நம்மளுடைய சிந்தனை தவிர எதுவுமே இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே கண்ணு மூடுங்க, ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே கண்ணு மூடுங்க. சும்மா அப்படியே உட்காந்து கண்ணு மூடுங்க. ஜஸ்ட் 1 minute ஜஸ்ட் கண்ணு மூடுங்க. அப்படியே ஜஸ்ட் கண்ணு மூடும் பொழுது ஒரு 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 10 செகண்ட் அமைதியா இருக்கு. அப்படியே கண்ணு மூடுங்க. ஜஸ்ட் அப்படி உட்கார்ந்த மாதிரி அப்படியே கண்ணு மூடுங்க. நீங்க இப்ப கண்ணு திறந்துருங்க. இப்போ நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணி கண்ணு மூடுற சமயத்துல உங்களுடைய சிந்தனை எங்க ஓடுச்சு சொல்லுங்க பாப்போம். யாராவது டைப் பண்ணுங்க. நீங்க அந்த 10 minutes 20 minutes உங்களுடைய சிந்தனை இருக்கு பாருங்களேன், அது எங்க போச்சு? அது அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன் யாராவது. அந்த 10 minutes உங்க நம்ம ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு யோசிப்போம், ஏதாவது ஒரு எண்ணங்கள் வரும். எண்ணங்களுக்கு வந்து எதுவுமே வரல, குட். கிளாஸ்ல பர்ஃபெக்டா உங்களை எல்லாத்தையும் சோசியல் ஹிப்னோடைஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். குட், நம்ம சந்தோஷம். உங்களுடைய சிந்தனை எதுவுமே வரலன்னா நான் உங்களுடைய மனசுல ஃபுல்லாவே அப்படியே இருந்திருக்கு. கண்டிப்பா நம்ம பேசக்கூடிய இந்த 1 hour எப்படி இருந்துச்சு பாருங்க. அப்படியே உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு அதான் இப்ப நமக்கு வந்து எப்படின்னா
அவங்களுடைய சிந்தனைகள் ஒருமுகப்படுத்தல். அப்ப நான் வந்து உங்க எல்லாத்துக்கும் நத்திங் வரலங்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்ப அந்த நத்திங் வரலன்னா ரொம்ப சந்தோஷம். என்னுடைய செஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் ஆசை நினைக்கிறேன். நான் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இங்க இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஏதாச்சும் வரலன்னா உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இங்க இல்லைன்னு அர்த்தம். பல சிந்தனைகள் உங்க மனசுல வரும். அந்த சிந்தனைகள் எங்க போகும்? கண்டிப்பா அது மெட்டீரியலிஸ்டுக்கு தாண்டி போகும். உங்களால செய்ய முடியாத விஷயத்தை தாண்டி உங்களுடைய சிந்தனைகளை போகும், உங்களுடைய பார்வைகள் போகும், உங்களுடைய அடியே இப்ப தனியா இருக்கு. நீங்க வேணா இந்த செஷன் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கும் போது சும்மா உட்காந்து யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சிந்தனைகள் பல பார்வைக்கு போகும். உங்களுடைய மெட்டீரியலிஸ்டிக் நேச்சரை தாண்டி போகும். சில ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியை பொறுத்தவரையும் நம்மளுடைய நிஜ வாழ்க்கையுடைய நம்மளுடைய சிந்தனை, நிஜ வாழ்க்கையுடைய சிந்தனை, கனவுல உள்ள சிந்தனை, அதே இது எல்லாமே வந்து ஒண்ணுதான். கற்பனை. அதாவது கற்பனை, நம்ம சும்மா ஒரு விஷயத்தை வச்சு திங்க் பண்றோம், ஒரு கற்பனை பண்றோம், நம்ம வந்து கனவு காண்றோம், தூக்கத்துல கனவு வருது. இது எல்லாமே வந்து தானா வருதா? அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் விதை இருக்கா இல்லையா சொல்ல பாருங்க. கனவுக்கு விதை இருக்கா இல்லையா? நம்மளுடைய சிந்தனைக்கு விதை இருக்கா இல்லையா? விதைனா அதோடைய தோற்றம். ஏதாவது ஒரு பிரைமரி தாட்ல இருந்தா அது வரும். அந்த பிரைமரி தாட்ல இருந்தா அது வரும். அந்த பிரைமரி தாட்டு எப்படி இருக்கு? அந்த பிரைமரி தாட்டு தான் உங்களுடைய ஆட்டிடியூட் கிரியேட் பண்ணுது. சோ அந்த விஷயத்த உள்ள விஷயங்கள் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்துல நம்ம ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியுடைய நுட்பங்களை பயன்படுத்த வேண்டிய காலகட்டத்துல இருக்கும். உளவியல் நுட்பங்கள் வந்து அதுக்கு பயன்படுத்த முடியாது. சில விஷயங்களை ஹிப்னோதெரபி, என்எல்பி அதெல்லாம் ஓரளவு மெட்டீரியலிஸ்டிக்ஸா வரும். அதாவது என்எல்பி வந்து கொஞ்சம் அதிகமா மெட்டீரியல் ரிலேட்டடா வரும். ஹிப்னோதெரபி கொஞ்சம் வேற மாதிரி வரும், நம்மளே உண்டாக்குறது. ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி வந்து நம்மள அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை, நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி. இன்னைக்கு நெட்டுல நிறைய பேரு மேஜிக்கு, பிளாக் மேஜிக்கு, இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன், அல்கமி இப்படி எல்லாம் போடுறது காரணம் என்னன்னா சில பிலாசபிக்கல் சைக்காலஜியுடைய கான்செப்ட் தான் அதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. உதாரணத்துக்கு பாடி, மைண்டு, ஸ்பிரிட். மைண்டுனா மனசு, பாடினா உடம்பு, ஸ்பிரிட்னா ஆவி, நம்மளுடைய ஆத்மா. இது மூணும் நமக்குள்ள இருக்கு. சோ ஆத்மாவுடைய விதை என்ன, மனசுடைய விதை என்ன, உடம்புடைய விதை என்ன, அதை நம்ம பார்த்துக்கணும். இப்ப அப்படியே பாருங்களேன், லெப்ட் சைட்ல எழுதி இந்த இருந்து பாருங்களேன், இந்த இடம், இந்த இது வந்து இஸ்லாமிக் சைக்காலஜியுடைய ப்ராஸ்பெக்ட்ல பிஹேவியர் எல்லாம் கண்ணால பார்க்கலாம். காக்னிசன்ஸ் நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்ட், அதாவது பிஹேவியர்ஸ் வெளி மனசுல இருக்கு. காக்னிசன்ஸ் வந்து அறிவு, திங்கிங், சிந்தனை கொஞ்சம் உள் மனசுல இருக்கு. உணர்ச்சிகள் அதை விட ஆழமா இருக்கு. அந்த உணர்ச்சிகளுக்கு ஆழமா இருக்கிறது தான் உண்மையான விதை. அது எங்கேன்னு வருது, அது எப்படி வருது? இப்ப இதுல நவீன உளவியல் இருக்கு பாருங்களேன், இதுவரையும் தான் அவங்களால பார்க்க முடியும். அதாவது சிபிடி, சிபி மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும். அதுதான் இன்னைக்கு உளவியல்ல சிறந்த நுட்பமாக சிபிடியை இன்னைக்கு பயன்படுத்துறோம் டெக்னிக்கா. ஆனா சிபிடிக்கு தாண்டி இப்ப நிறைய பேர் கொஞ்சம் எமோஷன்ஸ் போயிருக்காங்க. ஐஎஃப், அதாவது இது எமோஷனல் இஎஃப்டின்னு சொல்லுவாங்க. இந்த டேப்பிங் பண்ணி மூலமா, எமோஷன்ஸ் மூலமா நம்ம கொண்டு வர்றது, அது எமோஷனல் ஹீலிங், எமோஷனல் ரெகுலேஷன்ஸ் அப்படி வருது. ஆனா இது மாடர்ன்ல வருது. அது எமோஷன்ஸ் வரையும் நம்ம போகணும், எமோஷனை தாண்டி உள்ளார நம்ம போகணும்.
ஆக்சுவலா அது உள்ளார போகும்போது தான் இந்த உள் போகக்கூடிய சக்திய இனியோகிராம் விஸ்டம்ல ஓரளவு கத்துக்கிறோம். இனியோகிராமுடைய விஸ்டம்ல ஓரளவு கத்துக்கிறோம். இருந்தாலும் அது நமக்கு பத்தாது. அது இனியோகிராமுடைய விஸ்டமை தாண்டி சில பிலாசபில அன்சீன் அப்படின்னு சொல்லக்கூடாது, கைப்பு மறைவான விஷயம் சொல்லுவாங்க. அன்சீன், இந்த அன்சீனுடைய நாலேஜ் நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அந்த அன்சீன் பவரை நம்ம வாழ்க்கையில ஒரு இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால முன்னேற முடியாது. இந்த அன்சீன் விஷயத்த, இந்த மறைவா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்சு அதை நான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த நுட்பங்கள், என்னுடைய டெக்னிக்ஸ், இதோடைய சாரம் உள்ளார இருக்கும். இதை கத்துக்கன்னு நான் சொல்லல. எதுக்கு ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி, எதுக்கு கண்ண நம்ம அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சொல்றோம்னா, இந்த அன்சீன் வெளியிலயும் இருக்கு, உள்ளே இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. வெளியிலயும் இருக்கு, உள்ளார நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கு, நம்மளோட சிந்தனையில இருக்கு. இத நம்ம பார்த்து அதை நம்ம வெளியே கொண்டு வரோம். அதுடைய நாலேஜ அதுடைய கான்செப்ட் சாரத்தை உள்ளார நம்ம கொண்டு வரோம். அதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி மாடல் இப்படி சொல்றாங்க. ஏன்னா அந்த ஸ்பிரிட் மேல உள்ள கிரியேஷன்ஸ், ஈவில் ஃபோர்ஸ், டிவைன் ஃபோர்ஸ். அந்த ஈவில் ஃபோர்ஸுக்கும் டிவைன் ஃபோர்ஸ்க்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில தான் நம்ம எல்லாமே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ஈவில் சக்தி என்ன, டிவைன் சக்தி என்ன, அது அப்படியே நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்மளுடைய வெற்றி நமக்கு தெரியும். அப்ப அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்தியன் பிலாசபில அன்னமாயா கோசா நம்ம வெளி உடம்பு, பிராணமாயா கோசா நம்மளுடைய எனர்ஜி உடம்பு, மனமாயா கோசா நம்மளுடைய எமோஷனல் பாடி, அப்புறம் மாயா கோசா நம்மளுடைய அறிவு, நம்முடைய ஞானம், அதுக்கு அனந்தமாயா கோஷா நம்மளுடைய பிளஸ்ட் பியூர் ஸ்டேட், இன்னர் ஸ்டேட். அந்த இன்னர் ஸ்டேட்ல உள்ள பவரை நம்ம வெளியே கொண்டு வரோம். இது ஒவ்வொரு இடத்துலயும் இது மாறுது. இது ஒரே விஷயம்தான். ஒவ்வொரு பிலாசபி, அது இஸ்லாமிக் பிலாசபியா இருந்தாலும் சரி, அது இந்தியன் பிலாசபியா இருந்தாலும் சரி, அது தமிழ் பிலாசபியா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்டியன் பிலாசபியா இருந்தாலும் சரி, அது ஈஸ்டர்ன் பிலாசபியா இருந்தாலும் சரி, இந்த சிஸ்டம் தான். அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழ்மன சக்திய, அதுதான் வில் பவர் சொல்லுவாங்க. அந்த வில் பவரை நம்ம வெளியே கொண்டு வரோம். அந்த வில் பவருக்குள்ள இன்னொரு பவர் இருக்கும், அந்த பவரை உள்ள கொண்டு வரோம். அந்த பவரை நம்ம வெளியே கொண்டு அதை நம்ம பயன்படுத்துறோம். சோ இதே தான் அந்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் பொறுத்து உங்களுடைய கான்சியஸ்னஸ் எவ்வளவு ஆழமா போதும், அந்த அளவு நீங்க உங்களுடைய ஆள் மனசுக்குள்ள போக முடியும். உங்களுடைய ஆள் மனசுக்குள்ள போகக்கூடிய அந்த இதுதான் the thinking, it is the Savabhava, essential nature of the mind to wonder your abundant meditations. Whatever we practice become the இப்ப உள்ளார நம்ம சொன்னும் போது அது அப்படியே உள்ளார போடும். இது ஸ்ரீ அரவிந்தோ அவங்களுடைய மாடல்ஸ். அவங்க அது உள்ளார அப்படியே போடுவாங்க. இஃப் கண்ட்ரோல் இஸ் பிராக்டிஸ், அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி உள்ளார போகணும், எப்படி உள்ளார போகணும். ஒரு அதுக்குத்தான் 21 days வச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு பிராக்டிஸ், அற்புதமான ஒரு இந்த விஷயத்துல இது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரும். சோ அதுதான் இந்த இடத்துல பாருங்க, ஹிந்து மித்தாலஜில, இந்து சைக்காலஜில இது இருக்கு. என்னது பர்சனாலிட்டிய உபனிஷிடு அதை 5 சீட்டாக பிரிக்கிறாங்க. அது அன்னமாயா அப்படி ஏற்கனவே சொல்லி இருந்தால அதுல ஒவ்வொன்னு பாருங்க. அன்னமாயானா வெளி உடம்பு, அப்புறம் பிராணமாயான எனர்ஜி லெவலு, பிரான் நம்மளுடைய ஆரா, அதாவது நம்மளுடைய ஆரா, அப்புறம் நம்மளுடைய மனசு மனமாயா, விஜயனமாயா, இது எல்லாம் செக்மெண்ட் ஆஃப் த பாடி. பிராணமாயா, அதுக்குள்ள மனமாயா, விஜனனமாயா, அனந்தமாயா, இது உள்ளர ஆத்மா, உள் சக்தி, உள் பவர் உள்ளுக்குள்ள. அதுதான் குண்டலேனி சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த குண்டலேனி சக்திக்கு தான் நிறைய அந்த பிராணாயாம எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உள் சக்தியை நம்ம வெளியே கொண்டு வரணும். அந்த உள் சக்திய ஒரு வித மாதிரி கிடக்குது. ஆனா வெளி சக்தி நம்ம காடு மாதிரி அடங்காத மாதிரி, நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணாத மாதிரி அப்படியே காடு மாதிரி வளர்ந்து கிடக்குது. அதுக்கு உதாரணம் இனியோகிராம்ல காட்டினா பாருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும், எல்லாமே இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. வாழ்க்கை அப்படியே தான் ஓடிட்டு இருக்கும்.
மெட்டீரியலிஸ்டிக்கா தான் இருக்கும். ஆனா என்ன லாபம்? எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. அது எதுவுமே வளரலன்னா அதுல நிறைய பயாஸ் இருக்கும். நல்ல விஷயத்துல நமக்கு ஃபேவரபிளா எடுத்துப்போம், கெட்ட விஷயத்துல நம்ம அன்பேவரபிளா எடுத்துப்போம். இனியகிராம் கொஸ்டினரியில இருக்கிறது எல்லாமே நல்ல விஷயம். ஆனா எல்லாமே நல்ல விஷயம் சொல்லி டிக் பண்றதை விட நமக்குள்ள இருக்க நம்மளுடைய உண்மையான பவர் என்ன, நம்மளுடைய உண்மையான டேலண்ட் என்ன, அதை நீங்க போக்கஸ் பண்ணி பாருங்க. நீங்க எங்க போவீங்க? உங்களால் நினைச்ச மண்ணை கூட பொண்ணு ஆகலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதுல சிறந்தவராக நீங்க ஆக்கலாம். அது ஒரு பீஸ் மேக்கரா இருக்கலாம், ஒரு லீடரா இருக்கலாம், ஒரு இன்வெஸ்டிகேட்டரா இருக்கலாம், ஒரு கிப்பரா இருக்கலாம், ஒரு சேலஞ்சரா இருக்கலாம். அதுதான் அந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுக்கிறோம். சோ பொதுவா இன்னைக்கு நிறைய பிரகிருதி விக்கிருதி பிரகிருதி பிரகிருதி சொல்லும் போது நம்மளுடைய பிறப்புல இருக்கும் பொழுது நம்மளுடைய நிலைமை ஆத்மா நிலை முதன்மையான பொருள். அந்த முதன்மையான பொருள்ல தான் எல்லாமே வருது. இதெல்லாம் ஆயுர்வேதா பிலாசபில வருது. அமங்கரா அகங்காரம் சொல்லுவாங்க. அகங்காரம் ஃபர்ஸ்ட் அறிவு சார் அம்சம். அப்ப அகங்கார் சார் அம்சம். பொதுவா இது நான் இந்த பிலாசபில தெரிஞ்சதால எனக்கு இஸ்லாமிக் சைக்காலஜியும் புரிய எனக்கு புரியும். இஸ்லாமிக் சைக்காலஜி எனக்கு புரியறதால இது எனக்கு புரியும். பொதுவா நான் வேணா ஒரு இஸ்லாமிக் சைக்காலஜி சில ஸ்கிரிப்ட் எல்லாம் போட்டிருக்கேன், நான் சில படம் எல்லாம் போட்டிருக்கேன். அது நிறைய இது கான்செப்ட் சில பிலாசபி சொல்லி கொடுக்கறதுக்கு இடத்துலனா இஸ்லாமிக் சைக்காலஜி படிச்சிருக்கேன். எபிஸ்டமாலஜி பாடத்துல சில படங்கள்லாம் போட்டிருக்கேன். அதுல நான் ஆயுர்வேதிக் பிலாசபில எடுத்தது. ஏன்னா ஆயுர்வேதிக் பிலாசபில சில விஷயங்களை கவனிக்கும் பொழுது அதுல சில ஆழ்மன சக்திகள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அப்போ நம்மளுடைய குணாதிசயம் நம்ம அகங்காரம் நம்மளுடைய அறிவும் தான் நம்மளை சிறந்தவர்கள்னு தடுக்குது. அப்ப அது இல்லாத நமக்கு ஆன்சிஸ்டர்கள்னு வரக்கூடிய தவறான குணாதிசயம் அந்த ஆன்சிஸ்டர்லன்னு நம்மளுடைய மூதாயர்கள் வரக்கூடிய அதான் பிரகிருதின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இஸ்லாமிக் சைக்காலஜில என்ன சொல்லுவாங்கன்னா ஃபித்ரான்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹிப்னோதெரபி மூலமா ஒரு ஆளுக்கு பிரகிருதி என்ன, அது ஃபித்ரா என்ன, அதாவது தூய வடிவம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தூய வடிவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தூய வடிவத்துல என்னென்ன விதைகள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது இந்த ஹிப்னோதெரபி மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் நாங்க பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு அது அறிவியல் பூர்வமாக, அந்த பிலாசபி பூர்வமாக இருக்கு. இந்த விஷயங்களை நம்ம உள்ளர பாக்குறோம். அப்ப மனசுல என்ன, செயல்ல என்ன, இது எல்லாம் இந்த கான்செப்ட பொதுவா இதுலே வரக்கூடிய சாரத்தை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு அந்த இத நமக்கு 21 days அல்கெமி ப்ராஜெக்ட நம்ம அந்த விஷயத்த கொண்டு வரோம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த பாடம் கத்துக்கிறதுக்காக உங்களை நான் கூப்பிடல. உங்களுடைய இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், அது உங்களுடைய உடல் ரீதியாக இருந்தாலும் சரி. உதாரணமாக நான் சோம்பேறித்தனமா இருக்கேன், நான் உடம்பு ஃபுட் கண்ணால கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு பாடி இதாகணும், எனக்கு நிறைய பியூர் சக்திகள் வரணும், எனக்கு மணி மேக்கிங்ல எனக்கு நல்ல டேலண்ட் வரணும், என்னுடைய ஸ்கில் கூடணும், என்னுடைய படிப்பு திறனை கூடணும், என்கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கு, இதெல்லாம் மாத்தணும். அப்படி நோக்கத்துல இந்த 21 நாளுடைய அல்கெமி ப்ராஜெக்ட்ல அல்கெமி ஒர்க் ஷாப்ல நீங்க கலந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல. இத மாதிரி விஷயங்களை அந்த ப்ராஜெக்ட் அமைத்து நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி. அந்த பைபாஸ் ரோட்ல நம்ம போய் நின்றுட்டேன்னு வச்சுக்கலாம், நேர ஹைவேஸ் தான் அது. அந்த ஹைவேஸ்க்கு முன்னால அதுல என்னென்ன சொல்லணுமோ, என்னென்ன உங்க புரிய வைக்க வேண்டுமோ, அது எல்லாம் இந்த ப்ரோமோ கிளாஸ் மூலமா நான் புரிய வைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரோமோ கிளாஸ் மூலமா நான் புரிய வைக்கிறேன். அப்பதான் நீங்க ஃபுல் மைண்ட் செட்ல நீங்க அங்க வர முடியும். அப்படி வரும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுக்கு பெனிஃபிட் அந்த இடத்துல இருக்கு. அதை கண்டிப்பா நான் கேரண்டி கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். அந்த விஷயம் இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபர்மேட்டிவ் ஆப் மூலமா தான் நடத்துவேன். வெளி ஆட்கள் உள்ளார வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. 100% கன்ஃபர்மேட்டிவ் ஆப்ல தான் இது நடக்கும். சோ வெளியாட்கள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. வேணா ஒரு டே ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே இல்ல தேர்ட் டே மட்டும் அவங்களும் ஆப்ல தான் கலந்து வரக்க முடியுமே தவிர நம்ம வெளியே இந்த ப்ரோக்ராம் நடத்துறது இல்ல. நீங்க எல்லாம் நினைக்கலாம் டாக்டர் யூசுப் கூகுள் மீட்ல வைப்பாரு, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு, கடைசி நேரத்துல
லிங்க் ஷேர் பண்ணுவாரு. அதுல போய் நம்ம உள்ளார பார்த்தோம். அது எல்லாம் நம்ம தான் டிப்ளமோ இன் அப்ளைட் சைக்காலஜில, டிப்ளமோ இன் இஸ்லாமிக் சைக்காலஜில, லைஃப் ஸ்கில் ட்ரைனிங்ல எல்லாத்துலயும் பார்த்துட்டு இருக்கோம். நாம அந்த யுக்தியை இதுக்கு பயன்படுத்த முடியல. டாக்டர் யூசுஃபுடைய ஸ்ட்ராட்டஜியே இப்ப என்டையர்லி டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. மக்களுக்கு தர வேண்டியதை மக்களுக்கு தருவோம். சில பாதுகாத்து அதனுடைய வெகு நல்ல தலை சிறந்த அந்த சில நுட்பங்களை, அது நுட்பம் சொல்லுவோம். அது நுட்பம் நம்ம தமிழ்ல டெக்னிக்ஸ் சொல்றது. அந்த டெக்னிக்ஸ் நிறைய நம்மள்ட்ட கிடக்குது. நிறைய பேர் என்ன நினைச்சுட்டாங்க, டாக்டர் யூசுப் வந்து தியரி தான் பேசிட்டு இருப்பாரு. தியரி எல்லாம் பேசி உள்ள காலங்கள் முடிஞ்சு. தியரி பேசாத, சயின்ஸ் பேசாத உளவியல் இல்ல. அது எல்லாம் போன வருஷத்துக்கு முன்னால 2 வருஷத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட ஹவர்ஸ்ல ரெக்கார்டட் வீடியோ நம்மள்ட்ட இருக்கு. நம்மளுடைய ஆப்ல போய் தட்டுனாலே இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா சைக்காலஜியும் உங்களுக்கு வந்துடும். ஹெல்த் சைக்காலஜி வந்துடும், சோசியல் சைக்காலஜி வந்துடும், சைல்டு சைக்காலஜி வந்துடும், பர்சனாலிட்டி சைக்காலஜி வந்துடும். சைக்காலஜிக்கலா பேசக்கூடிய எல்லா விஷயமும் பேசி முடிச்சாச்சு. அதுல ட்ரைனிங் மட்டும் தான் பாக்கி. அது 1-to-1 மோட்ல நம்ம ஃபெல்லோஷிப் ட்ரைனிங் ஆக்கிட்டோம். அதுவும் நம்ம வந்து சைமல்டேனியஸா நடத்த போறோம். ஆனா பிலாசபிக்கலா இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன், ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம அந்த அல்கமி ப்ராஜெக்டா நம்ம எடுத்திருக்கோம். சோ அப்ப அடுத்துல வாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி பத்தி புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? டென்ஸா டைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? இதுல எதுவுமே மதம் சார்ந்த விஷயங்கள் இல்லை. தயவு செய்து இதுல எந்த வித மத சார்ந்த விஷயங்கள் இல்லை. இது ஒரு கலை. நல்லா ஓப்பனா சொல்லிக்கிறேன், இது ஒரு கலை. எப்படி நம்ம வந்து ஒரு கலையை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோமோ, ஒரு பணத்தை சம்பாதிக்கிறோமோ, ஒரு டாக்டர் தொழில கத்துக்கிட்டு எப்படி நான் சம்பாதிக்கிறோமோ, அது போல உள்ள ஒரு கலை. இதுல எந்த வித இறை மறுப்பு செயல்கள் எதுவுமே இதுல இல்ல. கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி வந்து இது எந்த மதத்துக்கும் உரிய ஒரு வார்த்தை இல்ல. எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு வார்த்தை, உலகாழ்வியல்ல உள்ளது, உலகத்துல வாழக்கூடிய அனைவருக்கும் உரித்தது. சோ அந்த ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா ஆன்மாவை பற்றிய படிப்பு. நல்லா புரிஞ்சுங்க. ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா ஆன்மாவை பற்றி. இப்ப ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி தான் உண்மையான சைக்காலஜி. சோ மாடர்ன் சைக்காலஜி வந்து ஆன்மாவை பத்தி படிக்காது, பிஹேவியரை பத்தி அது படிக்கும். ஆனா ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி என்பது 100க்கு 100 ஆன்மாவை பத்தி படிக்கும். ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜிக்குள்ளதான் மாடர்ன் சைக்காலஜி இருக்கு. ஏன்னா ஆன்மாவுக்குள்ளதான் மனசு இருக்கு, ஆன்மாக்குள்ளதான் பாடி இருக்கு. சோ அந்த ஆன்மாலே வரக்கூடிய விதைகள் தான் நமக்கு வந்து மாடர்ன் சைக்காலஜி பிஹேவியர்ஸ். சோ பிஹேவியர்ஸ் மட்டும் படிச்சுட்டு அழுகிறது தான் மாடர்ன் சைக்காலஜி. ஆனா ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி அந்த பிஹேவியருக்கு தாண்டி உள்ளர போகணும். எல்லாராலையும் உள்ளர போக முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாராலையும் உள்ளர போக முடியாது. நான் ஹிப்னோதெரபி கொடுக்குறேன்னா என்ன மாதிரி எல்லாராலும் ஹிப்னோதெரபி கொடுக்க முடியாது. உங்களுக்கு அந்த ஸ்கில், அந்த டேலண்ட் தான் உங்களால கொடுக்க முடியும். சோ முதல் படி நீங்க உங்களுக்காக படிக்க வாங்க. அதுக்கு பிறகு இந்த கலையை கத்துக்கணும்னா நம்ம ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் மாதிரி இதுக்குன்னு ஒரு ஃபெல்லோஷிப் வச்சு உங்களுக்கு இத இன்ச்சு பை இன்ச்சு நான் கத்துக் கொடுக்கிறேன். சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெரப்பி மூலமாக, மிகப்பெரிய ஒரு சிகிச்சை முறையாக நீங்க எல்லாமே கத்துக்கிட்டு ஒரு சிறந்த நபராக நீங்க வாழலாம். உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா தாங்க மத்தவங்களை சந்தோஷப்படுத்த முடியும். நம்மளே சரியில்லைன்னா மத்தவங்களை எப்படி நம்ம இது பண்றது? அதுதான். அடுத்த பாயிண்ட் வாங்க. படம் பார்த்தால பயமா இருக்குல்ல. பர்சனல் மித்தாலஜி, இண்டிவிஜுவல் மித்தாலஜி, இதுதாங்க முக்கியமான விஷயம். வாட் ஸ்டோரிஸ் ஆர் வித் டு யூ இன்ஸ்டிடியூட் கொலாஜ் பீஸ் டெல் அபவுட் யூ. கரெக்டா தப்பா? உங்களுடைய மனசுல உள்ள ஸ்டோரிஸ், கதை, எது உங்களுக்கு உள் உணர்வாக இருக்குதோ அதுதான் உங்களை பத்தி உள்ள கதை. கரெக்டா தப்பா? உங்களுடைய மனசுல என்ன கதைகள் இருக்கு உங்களை பத்தி, அதுதான் உங்களுடைய கதை. உங்களுடைய கதையே உங்களுக்கு தெரியலனா எப்படி உங்களை செம்மைப்படுத்துவது, உங்களை செதுக்குவது? அதாவது அந்த காலத்துல மருத்துவர் என்ன செய்வாங்கன்னா, மருந்து தயாரிக்கிறதுக்கு செடிகள்ல உள்ள செடிகளை எடுத்துட்டு செடிகளை சுத்தரிக்க செய்வாங்க.
பியூரிபிகேஷன் பண்ணுவாங்க, செம்மைப்படுத்துவாங்க. செம்மைப்படுத்தப்படுத்த அந்த செடியுடைய தன்மை அதிகமாகும், அதோட வீரியம் கூடும். அந்த வீரியத்துக்கு உள்ளத வச்சுதான் மருந்து தயாரிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய உள்ளர உள்ளது எப்படி இருக்கு, நம்மளுடைய ஸ்டோரிஸ், நம்மளுடைய உள் ஸ்டோரி எப்படி இருக்கு, அதுதான் நாம அத என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம என்ன செய்ய முடியும், செம்மைப்படுத்த முடியும். இப்ப இண்டிவிஜுவல் மித்தாலஜி அப்படிங்கும் பொழுது இது வந்து எப்படின்னா, நம்ம மனசுல உள்ள ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட், நம்ம பத்தி உள்ள நம்ம கதை. இட் ரெஃபர்ஸ் டு யூனிக் செட் ஆஃப் சிம்பிள், ஸ்டோரிஸ், ஆர்ச்சிடைப் அண்ட் இன்னர் மீனிங். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளும் அவங்கள பத்தி ஒரு சின்னம் இருக்கும், ஒரு லோகோ இருக்கும், அதான் அவங்களுடைய ஃபேவரட். ஒரு கதை இருக்கும், அவங்கள பத்தி ஒரு கதை இருக்கும், அவங்களுடைய பாரம்பரியம் இருக்கும், அவங்களுடைய உள் இது இருக்கும். அதுதான் அவங்களோட அடையாளமாக வெளியே வருது. நல்லா புரிஞ்சுக்க. உங்களுடைய அடையாளம் எது வருதுன்னா, உங்க மனசுல இருக்கிறது தான் அது வெளியே வருது. அதுதான் உங்களுடைய நம்பிக்கையாக வெளியே வருது, அதுதான் உங்களுடைய ஆசையாக வெளியே வருது, அதுதான் உங்களுடைய பயமாக வெளிவருது, அதுதான் உங்களுடைய நோக்கமாக வெளிவருது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் மித், உங்க மனசுல இருக்கக்கூடிய தனிப்பட்ட அந்த அடையாளம், அந்த சிம்பிள்ஸ், கதைகள், அந்த ஆர்ச்சிடைப், பாரம்பரியம், அந்த உள் விஷயங்கள் வருது. இட் இஸ் யுவர் பர்சனல் நரேட்டிவ்ஸ், அது உங்களை பத்தி உள்ள கதை. How you see yourself as hero, ஒரு ஹீரோவாக நீங்க பாக்குறாங்க. How you see yourself as a victim, ஒரு பாதிக்கப்பட்டவால பாக்குறாங்க. How you see our seekers, எது வேணும், இன்னைக்கு காசு வேணும், காசு வேணும், பதவி வேணும், பதவி வேணும், இன்னைக்கு சந்தோஷம் வேணும், சந்தோஷம் வேணும், இன்னைக்கு உடம்பு ஆரோக்கியம் வேணும், வேறுக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய மனசு. லவ்வர்ஸ், அன்பு வேணும், என் கணவர் இப்படிதான் இருக்கணும், என் மனைவி இப்படித்தான் இருக்கணும், என் பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் உங்க உள்ளே அப்படி வருது. அந்த வாரியர், எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, இதெல்லாம் இவர் மித், உங்களுடைய மித். இதைத்தான் வந்து கால் ஜங் அண்ட் ஜோசப் கேம்பியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, these two archetype and hero's journey, உங்களுடைய ஹீரோவா அது பாக்குறாங்க. இதுதான் சூஃபிசத்துல, ஈஸ்டர்ன் பிலாசபில என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீக பயணம் சொல்றாங்க. soul journey back to its source. அந்த அது உள்ளர போய் அந்த ஆன்மீக பயணத்துல கொண்டு வரது வித் ட்ரையல் அண்ட் ரெவலேஷன்ஸ். இதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுடைய இருப்பிடம் அதை நோக்கி தான் போகுது. அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவன் இந்துவா இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி. ரெக்கரிங் ட்ரீம்ஸ் ஆஃப் சிம்பிள், அதுதான் அவனுடைய சிம்பிளா வருது, அதுதான் அவனுடைய கனவுகளா வருது, அவனுடைய சிந்தனையா வருது, எமோஷனல் பேட்டர்னா வருது, அவனுடைய உணர்ச்சிகளாக வெளியே வருது. The role you keep playing in life, அது ஆள் மனசுல இருக்கு. ஆள் மனசுல இருந்தாலும் சரி, would you like to expose your own personal myth, உங்களோட உண்மையான பர்சனல் மித்தை வெளிக்கொண்டு வர நீங்க ஆசைப்படுறாங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? உங்களுடைய உண்மையான பர்சனல் மித்து இது வந்து இது நல்ல பொருள் இல்ல. நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும். நல்லதாக இருந்தா அதை பயன்படுத்திக்கிறோம், கெட்டதாக இருந்தா அதை அப்படியே அழிச்சிடு. பயமா இருந்தா அப்படியே அழிச்சிடணும், தவறான ஆசையாக இருந்தா அதை அப்படியே அழிச்சிடணும், இரேஷனல் பிலீவ்ஸா இருந்தா, இதுதான் உங்க மனசுல டிராமா மாதிரி மனசுல ஆட்கொள்ளிட்டு இருக்கு. இத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். The symbol or story you might be living out, I can guide you gently through that. அந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு நான் உதவி செய்யறேன். சோ அதுல வந்து நம்ம பார்க்கக்கூடியதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆர்ச்சிடைப், நம்மளுடைய இன்னர் மாடல். அது which archetype leads your life, உங்களுடைய ஆர்ச்சிடைப் என்ன? ஒரு ஹீரோவா, ஒரு ஹீலரா, இல்ல ஒரு காதலனா, ஒரு கிளர்ச்சியாளரா, இல்ல ஒரு முனிவரா, இல்ல ஒரு அனாதையா, இல்ல ஒரு போர் வீரனா, இல்லன்னா ஒரு ஆன்மீகவாதியா? இது வந்து பொதுவா நம்ம இனியோகிராம் சிஸ்டத்துல கண்டுபிடிக்கலாம். அதுதான் இனியோகிராம்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி கண்டுபிடிக்கலாம். ஆனா இருந்தாலும் இண்டிவிஜுவல் மித்துக்குன்னு சில நுட்பங்கள் இருக்கு, சில யுக்திகள் இருக்கு, சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதை பயன்படுத்தி அதை கொண்டு வரும். சோ இந்த ஆர்ச்சிடைப் உங்களுடைய தேர்வு,
உறவுகள் மற்றும் உங்கள் போராட்டங்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பணம் சம்பாதிக்க முடியல, நல்ல அன்பு கிடைக்கல, நிம்மதி இல்ல, கஷ்டங்கள் இல்ல, அந்த எல்லா விஷயத்துக்குரிய காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஆர்ச்சிடைப் அத உங்களுடைய கடந்த அந்த ஆள் மனசுல இருக்கிறது, அது ஏதோ ஒரு வழியில உங்க மனசுல வந்து விதையா வந்திருக்கும். அது பாரம்பரியமாக வந்திருக்கும், இல்ல புற தாக்குதல்கள் வழியாக உங்க மனசுல வந்திருக்கும், வேற ஏதோ ஒரு சூழ்நிலையாக உங்க மனசுல வந்திருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது ஒண்ணு, ஆர்ச்சிடைப் சொல்லுவாங்க. இது ரெண்டாவது சாக்ரெட் ஊண்டு. சாக்ரெட் ஊண்டுனா சில நல்ல விஷயத்தின் அடிப்படையில காயங்கள் ஏற்படுத்தும். சில நல்ல விஷயத்துடைய காயங்கள், அதாவது எந்த உணர்ச்சிக்காரம் காயம் உங்கள் அடையாளத்தை வடிவமைக்குது. ஒரு ஒரு அதாவது கெட்டதுல ஒரு நல்லதுன்னு சொல்லுவோம்ல, கெட்டதுல ஒரு நல்லது. என்னுடைய வாழ்க்கை இப்படி நடந்ததால நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு கதைகள் உங்களுக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில இப்படின்னு ஒரு சம்பவம் நடந்ததால நான் இப்படி இருக்கிறேன், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேனா, நிம்மதியா இருக்கிறேனா, என் வாழ்க்கையில இவ்வாறு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அந்த நிகழ்ச்சி என்னை புனிததா ஆக்குது. அந்த விஷயம் இருக்கு பாருங்களேன். வாட் எமோஷனல் wound shape your identity, உங்களுடைய அடையாளத்தை செம்மைப்படுத்துச்சு. இன் மித்தாலஜி எவ்வரி ஹீரோ ஹாஸ் த wound. ஒவ்வொரு ஹீரோஸோ, சிறந்தவர்களோ, இன்னைக்கு வெற்றியாளர்கள் சொல்லக்கூடிய அனைவரும், அவர் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, மருத்துவரா இருந்தாலும் சரி, உலகத்துல பல பொசிஷன்ல இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நபருக்கும் பின்னால ஒரு காயம் இருக்கு. அந்த ஹீலிங், அந்த காயத்தை ஆற வச்சதால இட் பிகம்ஸ் their path to power. அதுதான் அவங்கள ஒரு நேரான சக்தியின் பக்கம் கொண்டு போச்சு. யுவர் sacred wound may be where your life, அந்த sacred woundல, அந்த புனிதமான காயத்துல தான் உங்களுடைய பர்பஸ் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையுடைய தத்துவம் அங்க இருக்கு. அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம், அதை நம்ம வந்து செம்மைப்படுத்தி வெளியே கொண்டு வரோம். அடுத்தது நம்ம வந்து சொல்லும் பொழுது ஷேடோ மித். ஷேடோ மித் அப்படின்னு சொன்னா நிழல் கட்டுக்கதை. which part of yourself have been buried and denied. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை வெளி கூட வரக்கூடாதுன்னு நினைச்சு புதைச்சிட்டு இருப்பாங்க, தப்பி தவறி அது அப்படியே இல்ல மறந்து போயிருப்பாங்க. ஒண்ணு புதைத்து இருப்பாங்க, இல்ல மறந்து இருப்பாங்க. அப்படி ஏதாவது உங்க வாழ்க்கையில இருக்கா? சில விஷயங்கள் மறந்து போயிருப்பாங்க, சிலவங்க புதைச்சு இருப்பாங்க. the shadow hold the, அது ஏன்னா அதுதான் உங்களுடைய பயம், உங்களுடைய நெகட்டிவ் எமோஷனால அது கண்டுக்காத இருந்திருப்பாங்க. அன்டாப்டு பவர், அதுதான் உங்க மனசுல எமோஷனல் பிளாக்கா இருக்கு, அத வெளியே கொண்டு வரணும். எக்ஸ்ப்ளோர் யுவர் ஷேடோ. உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த கடுப்பு, அந்த கஷ்டத்தை, அந்த சிரமத்தை, பயத்தை, அவமானத்தை, சோகத்தை வெளியே கொண்டு வரணும். கேன் அன்லாக் எனர்ஜி. அதுதான் உங்களுடைய சக்திகளை வெளிவராத தடுக்குது. அந்த அன்லாக் பண்ணனு. உங்களுக்கு வரக்கூடிய அன்ப, அந்த லவ்வ உணராம தடுக்குது. இன்னைக்கு பாக்குறோம், மனைவி நிறைய அன்பு செலுத்துவாங்க, கணவன் நிறைய அன்பு செலுத்துவாங்க, ஆனா ரெண்டு பேரும் அந்த அன்பை உணர மாட்டாங்க. அன்பு இருக்கிறது இருக்கதான் செய்யும், ஆனா அது உணர்வது தான் அந்த அன்புடைய வடிவத்துல இருக்கும். சோ அந்த அன்பை உணராத இருக்கக்கூடிய அந்த நிலை இன்னைக்கு குடிப்பழக்கத்துக்கு, இன்னைக்கு ஸ்மோக்கிங்க்கு, இன்னைக்கு அடிக்டுக்கு மக்கள்லாம் போகுது. காரணம் ஒவ்வொரு மனசுல இருக்கக்கூடிய அந்த ஷேடோ, அந்த கருமை. அதே மாதிரி நம்மளுடைய படைப்பாற்றல, நம்மளுடைய சிந்தனைய நம்ம கொண்டு வர்றதுல இது எல்லாம் தடுத்துட்டு இருக்கு. அந்த டீப்பர் செல்ஃப் ட்ரஸ்ட், இதெல்லாம் நம்மளே நம்ம நம்புறது, இதுக்கு எல்லாமே வந்து நம்ம அந்த ஷேடோ மித்த, அந்த கருமைய நம்ம மனசுல இருக்கக்கூடியது அடையாளப்படுத்தி கண்டுபிடிக்கணும். அதை வந்து நம்ம அடையாளப்படுத்தி கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில முக்கியமா இருக்கு.
அடுத்தது த பர்சனல் அண்டர் வேர்ல்டு. அண்டர் வேர்ல்டுங்கிறாங்கல்ல, அந்த நமக்குன்னு உள்ள ஒரு தனி உலகம் இருக்கும். வாட் இஸ் யுவர் டார்க் நைட் ஆஃப் த சோல்? உங்களுக்குன்னு இன்னொரு முகம் இருக்கும். இருக்குமா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்னொரு முகம் இருக்கா இல்லையா? பர்சனல் அண்டர் வேர்ல்டு. ஹேவ் யூ கான் த்ரூ? அதுதான் உங்களுக்கு ஒரு பதட்டத்தை, டிப்ரெஷன், ஐசோலேஷன் கொண்டு வருது. ஐசோலேஷன் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யூ. மனச்சோர்வை கொடுக்குது. உங்களுக்கு உள்ள தனிமைக்கு அந்த உலகம் தான் காரணம். இன்னைக்கு நிறைய பேர் மக்கள்கிட்ட பழகாத இருக்கிறது காரணம். நீ மக்கள் பணம் சம்பாதிக்க வேண்டாம், போதும், டாக்டருக்கு போக வேண்டாம், அவங்கள்ட்ட பழக வேண்டாம், இன்னைக்கு குழந்தைகள் மேல அதிகமா அன்பு செலுத்த வேண்டாம், கணவன் மேல அதிகமா அன்பு செலுத்த வேண்டாம், மனைவிட்ட அன்பு செலுத்த வேண்டாம், அதே மாதிரி கடையில இது தொழில் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனசுல வருது இல்ல? வருதா இல்லையா? நான் சொல்றது பாருங்க, வருதா இல்லையா? அப்படியே ஒரு எண்ணம். அது காரணம் என்னன்னு தெரியுங்களா? நமக்குன்னு உள்ள ஒரு தனி உலகத்துக்காக. ஏன்னா அதுல என்ன கவனம் செலுத்தினா நம்மளுடைய தனி அண்டர் வேர்ல்டுக்கு நம்மளால போக முடியாது. நம்மளுடைய தனி உலகம் நல்லதா இருந்தாலோ கெட்டதா இருந்தாலோ அது வெளி உலகத்துல நம்ம பழகுறத அது தடுக்குது. அதாலதான் இன்னைக்கு நிறைய மனநோய்களோ, மனசார்ந்த பிரச்சனைகளோ, மனசோர்வுகளோ வரதுக்கு காரணம். சோ உங்களுடைய பர்சனல் அண்டர் வேர்ல்ட வெளியே நம்ம கொண்டு வரோம். அடுத்தது சிம்பிள் தட் ஃபாலோஸ் யூ. சம் பீப்புள் ஆர் ஃபாலோட் பை அ சிம்பிள் இன் ட்ரீம்ஸ் ஆஃப் லைஃப். ஒரே விஷயத்துல கனவுல திரும்ப திரும்பி பாக்குறது யாராவது இருக்கிறாங்களா? ஒரே அடையாளத்துல கனவுல பார்த்துட்டு இருப்பாங்க. சிலவங்க பாம்பே பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவு கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட அது தொடர்ந்து வரும். அதாவது கொஞ்ச நாள் வராத இருக்கும், திடீர்னு அந்த கனவு வரும். அந்த கனவுல வரும்போது எனக்கு எப்படி என்ன தோணும்னா, நான் ஒரு வில்லங்க வேலை செஞ்சிருப்பேன். யாருக்கு? சில சக்திகளுக்கு ஒரு வில்லங்க வேலை செஞ்சிருப்பேன். அவங்க எல்லாம் என்னை வாண்டட் லிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. வாண்டட் லிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களை என்னை தேடுவாங்க. இவன் தான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு புரியும் பட்டுன்னு, நம்ம இவங்களுக்கு இந்த, அப்ப எனக்கு ஒரு கில்ட்டி வரும். ஆக்சுவலா எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நேச்சர் என்னன்னா, நான் மத்தவங்களுக்கு துரோகம் செய்யறதுக்கு என் மனசு விரும்பாது. மத்தவங்களுக்கு தீங்கு செய்யறதுக்கு எனக்கு விரும்பாது. இது எனக்குன்னு உள்ள நேச்சர். இந்த நேச்சர் நான் இப்ப டே டு லைஃப்ல இருக்கும் பொழுது அந்த ஒரு தன்மையாலதான் நான் நல்லது செஞ்சிட்டு இருக்கேன். நான் என்கிட்ட ஒரு கில்ட்டி இல்ல. அதாவது கில்ட்டி வராத இருக்கிறதுக்காக நான் நல்லது செய்யறேன். கில்ட்டி இல்லைன்னா நான் இன்னும் சாதிப்பேன். அதே நேத்து கூட நான் சில விஷயத்த யோசிச்சேன். சில சமயத்துல நீங்க கில்ட்டி மனசுல கொண்டு வராத, அந்த கில்ட்டி நீ கொண்டு வந்தா உன்னுடைய வெற்றியை தடுக்குது அப்படின்னு என் உள் மனசு நேத்து கூட சொல்லுச்சு. ஏன்னா சில எக்ஸிகியூஷன் நான் பார்த்தேன். அப்ப என்னுடைய பர்சனல் லைஃப்பை நான் மாத்துறதுக்கு ட்ரை பண்றேன். இப்ப அந்த கனவுல அதே மாதிரி என் மனசுல வரும். அப்ப மனசுல வந்த உடனே என் தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு வரும். இருந்தாலும் நான் என்ன செஞ்சிருவேன்னா, ஓ இது கனவு, இது அவங்க, இவங்கெல்லாம் தீயவர்களு, இவங்களுக்கு மத்தியில நம்ம தைரியமா இருக்கணும் அப்படின்னு இருந்துட்டேன்னு வச்சுங்களேன், இது கனவு அப்படின்னு நினைச்சிட்டா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. நான் கொஞ்ச நாள் பகல்ல இருந்தா கொஞ்ச நாள் அந்த கனவு வராது. அப்ப திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு வரும். அதே விஷயம் அதே அன்னைக்குள்ள மேட்ரு தொடர்ந்து வரும். நடுவுல வரவே வராது. ஒரு வருஷம், ஒரு மாசம், 2 மாசத்துல வராது. சில சமயத்த வருஷ காலத்துல வராது. முக்கியமா சில இடத்துல போய் படுத்தேன்னா அந்த இடத்துல வரும். உடனே நான் பார்த்து புரிஞ்சுட்டு என்னுடைய இன்னர் பவரை நான் அதை கூட்டிடுவேன். அதை பத்தி அந்த இன்னர் பவரை கூட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் அது வராது. சோ இது எல்லாம் நமக்கு ஒரே விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். இப்படின்னு உள்ள ஒரு ஸ்டோரி ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கும், சிலவங்களுக்கு இருக்காது. முக்கியமா மனநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது இருக்கும். நான் சொல்றது கரெக்டா தப்பா? சொல்லுங்க பாப்போம். நான் என்னுடைய லைஃப்பை வச்சு நான் சொன்னேன். நான் சொல்றது கரெக்டா தப்பா? ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? உங்க வயல் அப்போ அந்த விஷயம், some people are follow by symbol in dream or life. அது ஒரு பேர்ட்ஸா இருக்கலாம், அது ஒரு மரமா இருக்கலாம், அது ஒரு நட்சத்திரமா இருக்கலாம், அது ஒரு நெருப்பாக இருக்கலாம்,
இல்ல அது ஒரு மோதிரமா இருக்கலாம், அது ஒரு கண்ணாடியாக இருக்கலாம். திஸ் இஸ் யுவர் டோட்டம் ஆர் மித்திக் கைடு. அதுதான் உங்களுடைய மித்திக் கைடு. இட் மே பாயிண்ட் டு ஒரு ஹிடன் கிஃப்ட் ஆர் காலிங். அது உங்களுக்கு ஒரு வகையான அர்த்தத்தை சொல்லும், அது ஒரு வகையான விஷயத்தை சொல்லும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதை கொண்டு வந்து அதோட மீனிங் கொண்டு வந்து அதை அப்படியே நம்ம சேவ் பண்ணணும். அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா ஒரு நம்மளோட வாழ்க்கையில அது பயன்படுத்தணும், நம்மளுடைய வெற்றிக்கு அதை பயன்படுத்தணும். இல்லைன்னா அது நம்ம பயமுறுத்தும் ஒரு பொருளாக இருந்துட்டு இருக்கோம். ஒரு காலத்துல நான் நிறைய விஷயங்களை கவனிச்சிருக்கேன். எது என்ன பயமுறுத்தக்கூடிய பொருளா இருந்துச்சோ அதுதான் என்னுடைய வெற்றிக்குரிய பொருளாக மாறிச்சு. பயமுறுத்துக்க பொருள் தான் என்னுடைய வெற்றிக்குள்ள பொருளாக மாறிச்சு. அதே விஷயம்தான் நீங்களும் உங்களும் இந்த அல்கமி ப்ராஜெக்ட்ல நம்ம கொண்டு வரோம். அல்கமி ஒர்க் ஷாப்ல நம்ம சொல்லுவோம். அது தொடர்ந்து கண்டினியூஸ் இது மாதிரி போவோம். அதுல வந்து இந்த மாதிரி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நானு. சோ அடுத்தது மித் ஆஃப் லவ். வாட் லவ் ஸ்டோரி ஆர் லிவிங் ஆர் சீக்கிங். இதுதான் நல்லா புரிஞ்சுங்க. எந்த லவ் ஸ்டோரியில நீங்க வாழ்றீங்க, எந்த லவ் ஸ்டோரி நீங்க ஆசைப்படுறீங்க, ரெண்டு மேட்சா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மன திருப்தி வராது. ரெண்டுல கான்ஃபிளிக்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வரும். நான் சொல்றது கரெக்டா தப்பா? The what love story you are living, எந்த லவ் ஸ்டோரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எந்த லவ் ஸ்டோரி நீங்க ஆசைப்படுறீங்க, இது ரெண்டு மேட்ச் ஆகும். Are you replaying an unhealed myth, unworthy love, divine union? அதாவது எந்த அன்பு ரொமான்ஸ் லவ் ஸ்டோரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இருக்கும், கணவன் மனைவியா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு கதை, நம்மளுடைய லவ் கதை இருக்குல்ல, வாழ்க்கை கதைனா ஒரு ஸ்டோரி இன்சிடென்ட், அது எப்படி இருந்துட்டு இருக்கு, அதுவும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமோ ரெண்டு ஒன்னா இருந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வராது. நான் சொல்ற பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராது. இது ரெண்டும் மாறி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வரும். கரெக்டா தப்பா? நான் சொல்ல புரிஞ்சவங்களுக்கு? இதுதான் அன்பை பத்தி, லவ்வ பத்தி, ரொமான்ஸ பத்தி, செக்ஸ பத்தி உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு மித்து. அந்த மித்து நல்லதா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அந்த மித்து கெட்டதா இருந்துச்சுன்னா, இந்த ஒரு முரண்பாடாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்க முடியுமா? வாழ்க்கையில நிம்மதியை பார்க்க முடியுமா? வாழ்க்கையில இன்பத்தை பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட ஆளு தான் தேவையில்லாத பொருட்கள் மேல அடிக்ட் ஆகுறாரு, தேவையில்லாத பிரச்சனையில கஷ்டப்படுறாரு. அவருடைய சந்தோஷம், அவருடைய இன்பம் மனநோய்க்கு உள்ளாகுது. கரெக்டா தப்பா? இது எல்லாம் விட்டுட்டு அங்க சிபிடியோ என்எல்பியோ ஹிப்னோதெரப்பியோ, ஆக்சுவலா இது உள்ளுல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிபிடியோ, உள்ளுல தெரிஞ்சுட்டு ஒரு ஹிப்னோதெரப்பியோ, உள்ளுல தெரிஞ்சுட்டு ஒரு என்எல்பியோ நம்ம கொடுத்தா அந்த இடத்துல ஹீலிங் நல்லா இருக்கும். இப்படிதான் நான் ஒவ்வொருத்தவங்களும் பூந்து பூந்து கேட்க மாட்டேன். ஜஸ்ட் மித்து எப்படி இருக்கு, லவ் எப்படி இருக்கு, அந்த 21 days உடைய ஒர்க் ஷாப்ல கிட்டத்தட்ட 20 மணி நேரம் 25 மணி நேரம் நான் இந்த டாபிக்ல அவங்கள்ட்ட பேசுனேன்னா, இன்னைக்கே பேசுறதுக்கு அவ்வளவு டாபிக் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு விஷயத்த இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அது நம்மளுடைய வாழ்க்கையை மையமா வச்சு நம்ம அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் நடக்கும். இதுதான் இந்த இடத்துல கவனிக்க முடியும். So knowing this help you reclaim love as a conscious path. இந்த myth of love நீங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே, உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவும். உங்களுடைய பிரசன்ஸ சூப்பராக்கும், அதை சந்தோஷமாக்கும். நாட் ரிப்பீட்டிங் த லூப், அது ஓர் அடிக்கக்கூடிய வாழ்க்கையாக ஆக்காது. அடுத்தது ஹீரோ ஜர்னி, யுவர் லைஃப் மேப். இது வேர் யூ கால்டு, நீங்க எங்கே அழைக்கப்பட்டிருங்க, நீங்க எங்கெல்லாம் கூப்பிட்டு இருக்குங்க, யாரெல்லாம் உங்களை ஹீரோவா பார்த்திருக்காங்க. வாட் வேர் யூ ட்ரைல்டு, எங்கெல்லாம் நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஹூ இஸ் யுவர் மென்டர்,
உங்களுடைய வழிகாட்டி என்ன? ஆர் யூ இன் த ரிட்டர்ன்? நீங்க எழுச்சி ஆவறங்களா, இல்ல ஒரு ட்ரையல்ல சோதனையில இருக்கிறாங்களா, இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்களா? இதுதான் உங்களுடைய ஹீரோ ஜேர்னி. உங்களுக்கான உள்ள பாதை, உங்களுக்கான உள்ள வழி, உங்களுக்கான உள்ள ஒரு வெற்றி. இது எல்லாம் நமக்கு ஒரு ஹீரோ ஜேர்னில நம்ம பார்க்கணும். அதுவும் நமக்கும் மித்து. இவங்கெல்லாம் சைக்காலஜிஸ்ட் தான். யாரு? ஜோசப் காம்பியல். அவருடைய ஹீரோ ஜேர்னி வேணா அந்த புக்ஸ், அவருடைய புக்ஸ்ல போய் பாருங்க. ஜோசப் கேம்பெல் இஸ் ஹீரோ ஜேர்னி. இதெல்லாம் நான் வந்து உள்ள நோட்ஸ் தான் வச்சிருக்கேன். அதுல வந்து நான் வந்து பிபிடியா நான் மாத்தல. அது பிபிடியா மாத்த நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் இண்டிவிஜுவல் மெத்தாலஜி வந்து ஒரு நோட்ஸா வச்சிருக்கேன். அந்த நோட்ஸ் பார்த்து தான் நான் இது பண்ணிருக்கேன். இப்ப இதுவரை 7 மித்து நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு 4-5 மித்து இருக்கு. அடுத்த ப்ரோமோ கிளாஸ் அடுத்த வாரத்துல இதே நாள்ல ப்ரோமோ கிளாஸ் தான் போடுவேன். ஏன்னா ஆக்சுவலா மிட் நவம்பர் பிறகு நான் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல பிரெயின் மேப்பிங் நியூரோ சயின்ஸ் பிரெயின் மேப்பிங் ஒர்க் ஷாப்ல கலந்துக்க போறேன். அந்த கலந்துக்க போயிட்டு வந்த பிறகு நான் வந்து மிட் நவம்பர்ல இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு நடத்த போறேன். ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டு உள்ளர வந்துட்டா இனியோகிராம் பத்தி, ஹிப்னோதெரபி பத்தி, என்எல்பி பத்தி நமக்கு கண்டென்ட் வந்து நம்மளோட ஆப்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த ரெக்கார்டட் வீடியோவை கண்டிப்பா பாத்தீங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க லைவ் அந்த 21 days கிளாஸஸ் வரணும். அப்படி வந்தா தான் தேவையில்லாத தியரி கிளாஸ் எடுத்து அந்த டைம் வேஸ்ட் பண்ணாத மாதிரி ஆக்கணும். நம்ம நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா 5 முக்கியமான கான்செப்டை ஒருங்கிணைத்து அல்கமி வந்து ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை பத்தி பேசிக்கான சில ஐடியா இருந்தா தான் நான் உங்கள்கிட்ட பேசும்போது, அது சைக்காலஜி வார்த்தை எதுவுமே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அது எதுவுமே சைக்காலஜி சம்பந்தமான வார்த்தை எல்லாம் புரியுற மாதிரி உள்ள வார்த்தைகள் தான் அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓரளவு தெரிஞ்ச ஒரு தடவை கேட்டா போதும். நான் வந்து ஆப்ல வந்து எனர்ஜெட்டிக்கா உங்களை எல்லாத்துக்கும் 21 daysல உங்களுடைய இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு என்னால முடிந்த அளவு கண்டிப்பா உங்களுக்கு உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த வாய்ப்பு வழங்கின வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த செஷனை முடிச்சுக்கிறேன்.